பரிசுத்தரே மழையாக பொழியும் ஆவியே பனி போல பெய்யும் பரிசுத்தரே மழையாக பொழியும் கர்த்தர் வாய்க்காலை உருவாக்குவார். பொழிந்தருளுங்க சுவாமி. வறண்ட நிலங்களாய் வந்து நிற்கிறோம் சுவாமி. உன் பரிசுத்த ஆவியினால் நிரப்புங்க ஏசப்பா. அப்பா, லிவிங் ஸ்ப்ரிங்ஸ் எங்களோடக்குள்ள இருந்து பொங்கி வர கிருபை செய்யுங்க சுவாமி. If you can use nothing, Lord, use me today, Lord. ஆண்டவரே, use us today, Lord. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க எங்களை பயன்படுத்துங்க சுவாமி. உம் துதிகளை சொல்லி வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. இந்த சர்வீஸை கர்த்தர் தாமே பொறுப்பெடுத்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. மீட்பெரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். Praise Lord. Please be seated. எல்லாரும் அமருவோம். இஸ்ரவேலின் ராஜா யூடாவின் ராஜாவை கூப்பிட்டுக்கிட்டு போய் வா ஒரு ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜாக்கு அகேன்ஸ்டாக போகும்போது நாட்கள் கடந்து அவங்க ஒரு இடத்துல நிற்க தண்ணி இல்லையா. அப்போ எலைஜாவை பார்த்து அவர் கேட்கும்போது அவர் ஆலோசனை சொல்கிறாரு, டிக் த டிச்சஸ் அப்படின்னு சொல்கிறார். அவங்க அந்த வெட்டுறாங்க. பாஸ்டர் 2-3 வாரத்துக்கு முன்னாடி மெசேஜ் எடுத்தாங்க. அதை வெட்டின பிறகு அவங்க மழையும் காணலை, மேகத்தையும் காணலை, காட்சியும் காணலை. ஆனால் கர்த்தர் அதை வாய்க்கால்களை நிரப்பினார். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம இப்பொழுது நம்ம சூழ்நிலைகள் நம்மளை வறண்ட நிலங்களை போல நம்ம ஃபீல் பண்ண வைக்கலாம். கர்த்தர் நம்மளை நிரப்புவார். இட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் நேச்சுரல். ஓகே, இது நடந்தால் நான் நிரப்பப்படுவேன் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் மழையை காண மாட்டீங்க, காட்சியை காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை? கர்த்தர் இருக்கும்போது நமக்கு என்ன பிரச்சனை? அதை சொல்லி இப்போ பாடுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. வெற்றி பெற்றவர்களை போல எண்ணி துதித்து பாடலாம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றியே. கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் நிரப்ப வந்திருக்கிறார். உற்சாகமே பாடுவோம் கர்த்தரை நோக்கி.
தோல்விக்காக இல்லை, வெற்றிக்காகவே. அதை நினைச்சு பார்த்து பாடுவோம் இந்த பாடலை. இருந்தாங்க. ஆனா கர்த்தர் அதையே அவங்களுக்கு விடுதலையா மாற்றி பிறருக்கும் விடுதலையா மாற்றினார். சோ நம்மளோட சிறைகளை எண்ணி நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க திடீர்னால் சிறைகளை உடைப்பார். சொல்வோம். ஹalleluya hallelujah 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 hallelujah. இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்வோம். இயேசு என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென். ஹalleluya. ஆமென். சரி, யோசேப்பு எதனால அவர் ப்ராஸ்பர் ஆனாருன்னு வசனம் போட்டிருக்கு. இயேசு எல்லாம் அவர் இருந்த இடம்லாம் அப்படியே ஒரு நல்ல ஆஃபீஸு, ஒரு நல்ல செட்டில்டான ஏரியா, காரில் போயிட்டு காரில் வந்தார். அப்படியா போட்டிருக்கு யோசேப்பு? இல்லை. அவர் எங்கே இருந்தார்? அவர் எல்லா இடத்துலையுமே வேலைக்காரர்களா, அடிமைகளா, ரொம்ப நொறுக்கப்பட்டவராய், அப்படி அந்த இடத்துல அவரை பழி சொன்னாங்க. இந்த மாதிரி எதுவுமே அவர் சாதாரணமாக இல்லை. ஆனால் வசனம் திரும்ப திரும்ப போட்டிருக்கு, கர்த்தர் அவரோடு இருந்ததால் அது எல்லாவற்றிலும் அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். இங்கிலீஷில் ஹி வாஸ் ப்ராஸ்பரஸ், ரொம்ப ப்ராஸ்பர் ஆனார் அப்படின்னு வசனம் போட்டிருக்கு. இதுக்கு காரணம் என்ன? கர்த்தர் அவரோடு இருந்ததால். இயேசு நம்மோடு இருக்கிறதால கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கு இவ்வளோ திறமை இருக்குது, நான் இவ்வளோ நாளும் நல்லா ஒர்க் பண்ணேன்னா நான் இதில் இப்படி செட்டில் ஆகி இதை நான் அச்சீவ் பண்ணி நல்ல பேர் வாங்கி அப்படின்னு நம்ம ஒரு நாளும் கணக்கு போடக்கூடாது.
Success comes from the Lord. Hallelujah, hallelujah. கர்த்தர் நம்மளுக்கு உயர்தலை கொடுப்பார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறதால தான் நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் வெற்றியை நம்ம கண்டு கொண்டு இருக்கோம். கர்த்தர் இல்லாமல் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாள் என்ன, ஒரு நொடி கூட நம்மளால் அதை கிராஸ் பண்ணி வர முடியாது. நம்ம சோர்ந்து போக வைக்கிறதுக்காக சத்ருவோடைய அநேக எரிகிற அம்புகள் வந்து நம்மளை தாக்கும், வார்த்தைகள் நம்மளை தாக்கும். நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் செய்கிறதெல்லாம் நமக்கு விரோதமாய் நடந்துரும். ஆனால் கர்த்தரோ நமக்கு பட்டணமாக இருந்து நம்மளை காக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை காக்கிறவராக இருக்கிறார். உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு சுவாமி அப்படின்னு நம்ம இந்த பாடலை பாட போகிறோம். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தான் எனக்கு எல்லாமே சுவாமி, நீர் தான் எனக்கு எல்லாமே. என்ன துன்பமாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நீங்கள் என்னோட கூட இருக்கிறீங்க, நீர் தான் எனக்கு எல்லாம்ன்ற பாடலை நம்ம இப்போ உற்சாகமாய் பாட போகிறோம். என்னோட கூட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் தான் சுவாமி எனக்கு எல்லாம், நீர் வேண்டும் சுவாமி என்னோட வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி கர்த்தரை நோக்கி இந்த பாடலை பாடுங்க. அவர் உங்களுக்கு நல்ல நண்பனாய் இருப்பார். Yeah.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா. அவர் போதும் நம்ம வாழ்க்கையில. ஹல்லேலூயா. அவர் இருக்கும்போது நமக்கு என்ன குறை? அது இன்பமா இருக்கலாம், துன்பமா இருக்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் இருக்கும்போது நமக்கு என்ன குறை? தேவன் இருக்கும்போது என்ன குறை? அவர் பிரசன்னம் இருக்கும்போது என்ன குறை? அவர் கிருபை நம்மளை சூழ தாங்குகிறது. அவர் இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அவர் இருந்தால் நம்மளால் எதுனாலும் சாதிக்க முடியும். அவர் சொல்லுகிற எல்லா திட்டங்களும் நம்ம செய்து முடிப்போம். மோசே சொன்னார், ஆண்டவரே நான் அனுப்பாதீங்க சுவாமி, எனக்கு பேசவே தெரியாத ஆண்டவரே, அப்பா என் நாவு என் நாவு வந்து மந்த நாவு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் போய் சொன்னார். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ போ, I will help you to speak ன்னு கர்த்தர் சொன்னார். I will teach you what to say அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அவர் போதும் நம்ம வாழ்க்கையில். யார்கிட்ட என்ன பேசணும்? ஐயோ எனக்கு திறமையா பேச தெரியலையே சுவாமி. எவ்வளோ பேர் பேசியே முன்னேறிறாங்க, ஆனால் எனக்கு பேசவே தெரியலையே சுவாமி. மோசே அப்படி தான் இருந்தார். கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு போதும். கர்த்தர் உங்களை தேவையான வேலையில் தேவையானதை பேச வைப்பார். உங்களோட குடும்பங்களில் ஆண்டவரே என் பிள்ளை என்னால் சமாளிக்கவே முடியல சுவாமி, என்ன ஆண்டவரே எனக்கு பாரமா இருக்குதுன்னு சொல்றீங்களா? கர்த்தர் உங்க பிள்ளைகளை நடத்துவார். கர்த்தர் தாமே கரம் பிடித்து நடத்துவார். ஆண்டவரே இந்த வியாதி ரொம்ப பெரியதா இருக்கு, என்னால இதை மீண்டே வர முடியல, நீங்க கவலையா இருக்கீங்களா? கர்த்தர் செய்வார். அப்படி ஒரு ஜெபமாய் ஆண்டவர்கிட்ட பேசுறீங்களா? ஆண்டவரே நீர் போதும் எனக்கு, உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது, இதற்காக நன்றி நன்றி நன்றி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரோட கிருபை எண்ணி பார்த்து வரலையா? இருந்தோம் என்ன மட்டும் கிருபை என்று தேடி வந்ததே, என்ன வாழ வைக்குதே, உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே, உங்க கிருபை என்னை வாழ வைக்குதே, உங்க கிருபை ஒரு சின்ன இன்சிடென்ட் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த பாடலை பாடும்போது நீங்கள் இதை எண்ணி பாருங்கள். சில நேரங்களில் ஆண்டவரே அவங்களுக்கு நீங்கள் இதை அதிகமாக கொடுக்குறீங்க, எனக்கு நீங்கள் கம்மியாக கொடுக்குறீங்களே சுவாமி அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு வேளை வருமா இருந்தால், இந்த இன்சிடென்ட்டு ஆண்டவரிடம் பேசி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக சொல்லி அனுப்பி வைத்தார். 3 கோத்திரங்கள் இருந்தாங்க, கெர்ஷோமைட்ஸ், மிராரைட்ஸ் அண்ட் தென் கோஹரைட்ஸ். அவங்க 3 பேர் இருந்தாங்க. அந்த 3 பேருக்கும் வந்து கார்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. நம்பர்ஸ் 4ல் இது இருக்குது, ஓகேவா? கார்ட்னா அவங்களோட வேலைக்காக புல் கார்ட், அவங்க கிஃப்டாக அந்த ஆலைக்கு வந்ததை அவங்க பிரித்து கொடுத்தாங்க. அப்போ இருக்கும்போது ஒரு கோத்திரத்துக்கு வந்து 2 கார்ட் கொடுத்தாங்க, இன்னொரு கோத்திரத்துக்கு 4 கொடுத்தாங்க, இன்னொரு கோத்திரத்துக்கு கார்ட்டே கொடுக்கல, அதாவது அந்த வண்டியே கொடுக்கல. சரி, ஆண்டவர் பார்ஷியாலிட்டி உள்ளவரா? கிடையாது. அப்புறம் ஏன் ஒருத்தருக்கு 2, ஒருத்தருக்கு 4, ஒருத்தருக்கு ஒன்றுமே இல்லை? அவங்களோட வேலை அப்போ ஏற்பட்டது. ஒரு கோத்திரம் அவங்க எல்லா கர்டைன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போகணும், அதனால் அவங்களுக்கு 2 கார்ட் போதுமானது. இன்னொரு கோத்திரம் அந்த எல்லா பீம்ஸ், ராட்ஸ் எல்லாத்தையும் தூக்கணும், அது ரொம்ப ஹெவி, ஸோ 4 கார்ட் தேவைப்பட்டது. இன்னொரு கோத்திரம் எதுவுமே பெற்றுக்கொள்ள, ஆனால் அவங்க எதை தெரியுமா தூக்குனாங்க? ஆர்க் ஆஃப் த கவனன்ட்டை தூக்குனாங்க, கர்த்தருடைய அந்த பனிமுட்டுகளை தூக்குனாங்க. ஸோ சில நேரங்களில் ஆண்டவரே எனக்காக எல்லாம் செய்கிறேன்னு சொல்கிறீங்க, என் கூட தான் இருக்கேன்னு சொல்கிறீங்க, அது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு மாதிரி இருக்குது, அந்த தட்டில் வேறு சர்வ் பண்ணியிருக்கீங்க, என் தட்டில் வேறு சர்வ் பண்ணியிருக்கீங்க. கிடையாது. கர்த்தர் உங்களுக்கு ஏற்ற கிருபையை கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கான கிருபை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஸோ நம்ம வந்து we should see through the eyes of Jesus. We should see through the eyes of His grace.
God is so good நீங்கள் நினச்சி பாருங்க. எனக்கு ஒன்றுமே இல்லையா, ஹல்லேலூயா, எனக்கு இது போதும், ஹல்லேலூயா, ஆமென். எனக்கு 2 இருக்கா, ஹல்லேலூயா, எனக்கு இது போதும். கர்த்தர் எனக்கு 4 கொடுத்துருக்காரா, ஹல்லேலூயா, என் வேலைக்கு அது தேவை, அதனால கொடுத்துருக்கா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமன் சொன்னா என்ன சொன்னா, இவ்வளோ ரெஸ்ட்டும் எனக்கு எதுக்காக கொடுக்கப்பட்டது? கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறது, அவரோட பணியை செய்யறதுக்காக கொடுக்கப்பட்டது. இந்த ஷீபா வந்து சொன்னா, இந்த ஜனத்தை நேசிக்கிறதுனால ஒரு நல்ல ஞானவானை கர்த்தர் ராஜாவாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் காரணம் உண்டு. எதை கண்டும் நீங்க சோர்ந்து போகாதீங்க. இப்போ அந்த உற்சாகத்தோடு கர்த்தர் கிருபை எவ்வளவு நல்லதுன்னு எண்ணி பார்த்து இந்த பாடலை திருப்பி பாடலாமா? பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், ஆனா கர்த்தர் போதும் தரிசனத்தை தருவார், நடத்தி செல்வார். பயனற்ற மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவன் நான், அறுவடை காணாமல் தனிந்து போனவன் நான். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை வந்து எப்பயுமே அவரோட ஒர்க்ஸ்லாம் வந்து நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட முடியாது. நம்ம வந்து இப்படி ஸ்கெட்ச் போட்டு ஒன்று கொடுத்து ப்ரேயர் ரெக்வஸ்டா டாடி ப்ளீஸ் டூ அப்படின்னு சொன்னால் டாடி அப்படியே ஃப்ளிப் பண்ணிடுவார். அப்சைட் டவுனாக மாற்றி அவருக்கு ஒரு ஸ்கெட்ச் போட்டு நம்மள்கிட்ட லெட்ஸ் டூ அப்படின்னு வேற ஒன்று கொடுப்பார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அந்த நம்ம பார்க்குறோம். அன்னைக்கு மோர்தகாய் வந்து எந்த நாளில் விழப்பண்ணணும்னு திட்டங்கள் தீட்டப்பட்டதோ அதே நாளில் அதே இரவு ராஜாக்கு தூக்கம் கலைஞ்சு போதான்.
இதெல்லாம் எப்படி பாருங்களேன். அப்படி கர்த்தர் நம்ம வழிகளில் செய்யாமல் அவர் வழிகளை செய்கிறது எப்பயுமே நல்லதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நம்ம சொல்லணும், தேங்க்யூ டாடி, நான் ஒரு பிளான் கொடுத்தேன்ல, அதை நீங்கள் பண்ணல, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏன்னா நம் எண்ணங்கள் சாதாரணமானது, அவருடைய எண்ணங்கள் மேலானது. அவர் நமக்காக வைத்திருக்கிறது பெரியது. கர்த்தர் நல்லவர். அவர் எப்பயுமே ஒரு என்ன சொல்கிறது, இம்பாசிபிலிட்டிஸோட காட். அதாவது நமக்கு எதெல்லாம் இம்பாசிபிள் இருக்கோ அதையே அவர் பாசிபிளாக மாத்திர ஒரு நல்ல தேவன். ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். அவர் நம்மளோட ஞானம் எப்படின்னா ஒரு குருவியோடைய மூளை மாதிரி. குருவியே இவ்வளோதான் இருக்கும், அதனோட மூளை இன்னும் இத்தினோடு தான் இருக்கும். அது நம்ம மைண்டையே நம்ம ஒரு குட்டி பர்சன்டேஜ் தான் யூஸ் பண்ணுறோமா நம்ம மைண்டில். அப்போ குருவி மொத்த மூளையில் அது எத்தினூண்டு யூஸ் பண்ணோம். அப்பேற்பட்ட அளவு தான் நம்மளுக்கு ஞானம் இருக்குது. ஆனால் கர்த்தர் ஞானத்தில் பெரியவர். அவர் சர்வ ஞானி. அவர் சகலத்தையும் பார்த்து கொள்வார். நம்மளுக்கு நமக்குண்டானது, நம்ம பிள்ளைக்குண்டானது, நம்மளை சூழ இருக்கிற எல்லா சுச்சுவேஷன்ஸ் எல்லாவற்றையுமே பர்ஃபெக்டாக அவர் பார்த்துக்கொள்வார். அவர் சர்வ ஞானி. அவர் சர்வ ஞானி. நம்மளுக்கு நிறைய இயலாமை இருக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கு இயலாமை இருக்கலாம், நம்மளுடைய தகுதிகளில் நம்ம எண்ணி பார்த்து இது இல்லையேன்னு இருக்கலாம். கர்த்தர் போதுமானவர். ஹல்லேலூயா. கர்த்தர் போதுமானவர். எல்லாவற்றிலும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம பாடுவோம். கண்களை மூடி அப்படியே அமர்ந்த வண்ணமாய் கர்த்தரை நோக்கி கண்களை மூடி இந்த பாடலை பாடுங்க. அவர் ஒரு சர்வ ஞானி. நீர் போதும் சுவாமி. எனக்கு நிறைய பாசிபிள் கிடையாது, பட் யூ ஆர் பியாண்ட் மை இம்பாசிபிலிட்டிஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செயல்படுவே உம் கரம் என்னை விடாதிருக்கும். இயலாமையில் நீ செயல்படுவே உம் கரம் என்னை விடாதிருக்கும். மலைகளை பெயர்த்தீர் என்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். நான் வெறுமையா இருக்கேன்னு சொல்றீங்களா? கர்த்தர் போதுமானவர். பல பரிவாரங்களை உங்களுக்கு தருவார். அவரையே பார்த்திருங்க. அவர் சர்வ ஞானி. ஹல்லேலூயா. கோலும் கையும் இரு பரிவாரமாய் உம்மாலன்றி அது யாரால் கூடும். கோலும் கையும் இரு பரிவாரமாய் உம்மாலன்றி அது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. புஷ்பங்களை உடுத்துவது நீரே என்றார், என்னை குறைவின்றி நடத்துவது நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அப்படியே எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. நீர் எனக்காக எதுனாலும் செய்வீர் சுவாமி.
நீர் தூக்கத்தை கலைப்பீர் எனக்காக. ஆண்டவரே அப்பா, நோய்களை விரட்டுவீர் எனக்காக. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்வீர் சுவாமி. புயல்களை அடக்குவீர் ஆண்டவரே. எங்களுக்காக நீர் தண்ணீர்லையும் நடப்பீர் சுவாமி. எங்களுக்காக, எனக்காக நீர் செய்வீர் அப்பா. அதற்காக நன்றி ஆண்டவரே. என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். நன்றி சுவாமி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்காக எதனாலும் செய்வீர் சுவாமி. அதற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி சுவாமி. என் தேவன் எனக்காக எதனாலும் செய்வதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் சுவாமி. ஹல்லேலூயா. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை நேசிக்கிறார். அந்த ஒரு பேதுரு ஆசைப்பட்ட போது கரம் நீட்டி அழைத்த தேவன். ஹல்லேலூயா. அந்த ஒரு பேதுருக்காக எல்லாரும் உன்னை போல தானே இருக்காங்க, அவங்க எல்லாம் வாயை மூட்டு இருக்காங்கல்ல, நீ மட்டும் ஏன் கேட்குற அப்படி நம்ம பிள்ளையில நம்ம அதட்டுவோமே, அப்படியா கேட்கிறார்? கிடையாது. நீங்க ஆசைப்படுங்க, கர்த்தர் உங்களுக்காக செய்வார். நீங்க நன்மையானது நிறைய ஆசைப்படுங்க, கர்த்தர் உங்களுக்காக நன்மைகளினால் நிரப்புவார். கர்த்தர் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்வார். ஹல்லேலூயா. 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 நீங்க துயரத்துல கூப்பிடும் போது ஆண்டவர் உங்களை கைவிட்டுருவாரா? சொல்லுங்க. நீங்க துக்கத்துல வேதனையில ஒரு கண்ணீர் வடிக்கும் போது அந்த கையில பிடிக்காம விட்டுருவாரா? கர்த்தர் அதை பிடித்து துருத்தியில் சேர்த்து வைப்பார். அதை துருத்தியில் சேர்த்து வைப்பார். உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். உங்களை அவ்வளவாய் நேசிக்கிறார். உங்களை முத்திரை மோதிரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். ஆண்டவரே, ஏன் சுவாமி இது அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நீங்க என் கூட இருந்தீங்கன்னா இதை நான் கடந்து செல்வேனே சுவாமி அப்படின்னு என்ன விசுவாசத்தோடு பேச ஆரம்பிங்க. When I am distressed, I called upon the Lord and he heard me. டேவிட் சொல்றாரு. அவருக்கு இல்லாத பாடுகளா? அவருக்கு இல்லாத பாடுகளா? ஆபிரகாமுக்கு இல்லாத பாடுகளா? மோசேக்கு இல்லாத பாடுகளா? இயேசுப்படாத பாடுகளா? நம்ம வாழ்க்கைய கர்த்தர் கடந்து செல்ல கிருபை செய்வார். ஒவ்வொரு நேரமும் கரம் பிடித்து நடத்துவார். கரம் பிடிப்பார். ஆண்டவர் எனக்கு மீண்டும் மீண்டுமா இதா சொல்றாரு. அப்படி இந்த படகு சீன் தான் நான் பார்க்கிறேன். பேதுருவோட கரம் பிடித்த தேவன் உங்க கரத்தை பிடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் உங்க கரங்களை பிடிப்பார். கர்த்தர் உங்க கடங்களை பிடிப்பார். நீங்க மூழ்கி போவதில்லை. நீர் மூழ்கி போவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க மூழ்கி போவதில்லை. ஐயோ மூழ்கிடுவேனோ, கர்த்தர் சொல்லிதானே கால் எடுத்து வச்சேன். பயப்படாதீங்க. கர்த்தர் கரம் பிடிப்பார். கர்த்தர் கரம் பிடிப்பார்.
நான் நல்ல செய்தி சொல்றேன் பாருங்க, கர்த்தர் கரம் பிடித்து மட்டும் விட்டுற மாட்டார், கரை சேர்ப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லா புயலையும் அதட்டி போடுவார். ஹல்லேலூயா. சூழ்நிலை பயங்கரமா இருந்தாலும் கர்த்தர் அதட்டி போடுவார். ஹல்லேலூயா. அந்த இருள், அந்த இருட்டின் புயல்ல பேதுரு காலெடுத்து வெளித்த போது நல்லா இருந்தது போலதான் இருந்தது, அவர் மூழ்கினார். கர்த்தரும் கரம் பிடித்தார். அந்த இருள் முடிந்து விடியற் காலை வந்தது. பாத்தீங்களா? உங்களுக்கு கர்த்தர் விடியற் காலையிலே கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு விடியற் காலையாய் வந்து நிற்பார். அவர் உமக்கு போதுமானவர். துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. இந்த பாடலை பாடும்போது உங்க இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் ஊற்றி ஜெபிங்க. கர்த்தர் செவிகளை திறந்து கேட்பார். உங்க அருகாமையிலிருந்து எல்லாவற்றையும் கேட்பார். நீ லிஸ்ட் போதும், ஸ்டாப் பண்ணு சொல்லவே மாட்டார். எதுவா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, உங்களுக்காக செய்து முடிப்பார். பேதுரு கரம் பிடித்த தேவனும் கரங்களை பிடிப்பார். ஆமென். உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. எத்தனை தேவன் அவர். ஹல்லேலூயா. கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. ஹல்லேலூயா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். ஹல்லேலூயா. பெரியவனாக்கினீரே. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்காக குனிவார். பீப்பிள், கர்த்தர் உங்களுக்காக குனிவார். கர்த்தர் உங்களுக்காக குனிவார். யாருக்கு கண்ணு தெரியலையோ அவங்க ஒவ்வொருத்தரையும் அவரோட சூழ்நிலையிலே வந்து சந்திச்சார். விசுவாசம் இல்லாத தகப்பனுக்கு நீ விசுவாசத்தை வளர்த்துட்டு நாளானைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பல. அவருக்காக அவர் குனிந்தார். அப்பா, இவ்வளோ வருடமா நான் இங்க இருக்கனே, என்னை யாருமே தூக்கி போட ஆள் இல்லைன்னு சுச்சுவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணாரு ஒருத்தர். அவர்கிட்ட வந்து நான் என்ன கேட்டேன்? சுகம் வேணுமா வேணாமா, அவ்வளவுதான் நான் கேட்டேன். ஆன்சர் டைரக்டா பண்ண அப்படியா சொன்னாரு? கிடையாது. கர்த்தர் குனிந்தார். உன் படுக்கை எழுத்து கொண்டு நடன்னு சொன்னாரே. கர்த்தர் உங்களுக்காக குனிவார். கர்த்தர் உங்களுக்காக குனிவார். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார். உமது விளக்கை எரிய செய்வார். உங்க குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். இரவை பகலாக்கினீ, எனது விளக்கை எரிய செய்தி, இரவை பகலாக்கினீ. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை
இவ்வளோ நல்ல தேவனுக்காக எரிந்து கொண்டே இருக்க வேண்டாம். எந்நேரமும் கர்த்தருக்காக எரியலாம், எப்பொழுதும் கர்த்தருக்காக எரியலாம். நம்ம நெருப்பிலிருந்து 4 பேர் ஃபயர் எடுத்துட்டு போய் அவங்க எரிய வேண்டாம். ஆமென் சுவாமி, ஹல்லேலூயா. நீர் இவ்வளவு நல்லவராக இருக்கும்போது உமக்காக நாங்கள் எதாவது செய்யணும் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் எரியணும் சுவாமி. நாங்கள் ஜோதியாய் பந்தமாய் எழும்பணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஆமென் சுவாமி. அப்பா, இது பற்றி எரியணும் சுவாமி. எங்களோடு இது நிற்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, எங்க குடும்பம் உமக்காக எரியணும் சுவாமி. எங்க சபை உமக்காக எரியணும் சுவாமி. அப்பா, நாங்க வேலை செய்யற ஸ்தலங்கள் அநேகர் உமக்காக பற்றி எரியணும் சுவாமி. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தெரு எரியணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்காக எரிந்து கொண்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்துவோம். கொஞ்ச நேரம் இருக்க இடத்துல எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து இவ்வளோ நேரம் பாடல்களை பாடணும். ஹல்லேலூயா. இப்போ கொஞ்சம் வாய்களை திறந்து நம்முடைய சொற்களால் கர்த்தரை ஆராதிப்போம். ஒவ்வொருவரும் ஓப்பன் யுவர் மவுத்ஸ் வைட். தட்ஸ் வாட் தி வேர்ட் ஆஃப் காட் சேஸ். ஓப்பன் யுவர் மவுத்ஸ் வைட். உன் வாயை விரிவாய் திற, அதை நான் நன்மையினால் நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். வாய்களை திறந்து கர்த்தரை உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரபலதரபா ஷதரலதரபரா. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்த ஆவியானவர் வந்தா அப்படிதான், அவர் நெருப்பாய் இறங்கி வருவார். அந்த குளிர்ந்த உள்ளங்களை அனல் மூட்டும்படி அவர் இறங்கி வருவார். எரிந்து கொண்டிருக்கிற எத்தனையோ உள்ளங்களை அமர்த்தும்படி பனி போல இறங்கி வருவார். செங்கடல்களை பிளக்கும்படி காற்றா இறங்கி வருவார். அசைவாடுகிற ஆவியானவராய், பலப்படுத்துகிற ஆவியானவராய் வருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு மாலை வேளையில உங்களுடைய தேவை என்னவோ அப்படி உங்களை சந்திக்க கர்த்தர் வந்திருக்கிறார். நீங்க என்னத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அதை சந்திக்கும்படி கர்த்தர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி let us bless the name of the Lord. அதே சமயத்தில் ஆர்வத்தோடு காத்திருங்க. என்னை இந்த மாலை வேளையில நீங்க நிரப்பணும் ஆண்டவரே. ஒரு விஷயம் உடைய கரம் இறங்கணும், ஒரு விஷயம் உங்க வல்லமை என்னை தொடணும், என் மேல இருக்கிற நுகத்தடிகள் முறிந்து போகணும். கேட்பீங்களா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, break every chain Lord. Hallelujah. Come on, come on, come on. Let's worship him. Let the power of God flow. இந்த சபையில ஆவியானவரே அசைவாடுவீராக. Hallelujah, hallelujah. தேற்றரவாளனே, என்னை தேடி வந்தீரே. தேற்றரவாளனே, come on, என்னை தேடி வந்தீரே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர், நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே, ஆராதிப்போமா எல்லாரும்? பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. பரிசுத்தரே, பரிசுத்தரே, நீர் வாருமே, நீர் வாருமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக. ஓ ஹல்லேலூயா. நீர் நெருப்பாய் வருவீர்,
நீர் காற்றாய் வருவீர். இயேசுவே நீர் அன்பாக வருவீர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். நன்மைகள் எதிர்பார்த்து உதவாதவர், ஏழையாம் என்னை என்றும் மறவாதவர். துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும் ஒருவருக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. துதி உமக்கே, கனம் உமக்கே, புகழும் மேன்மையும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. உமக்கே துதி, உமக்கே கனம், உமக்கே புகழ். என் இயேசுவே உமக்கே துதி, உமக்கே கானம், உமக்கே புகழ். என் இயேசுவே. Hallelujah, we worship you Lord. உயர்த்தி ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம். உங்க சிறந்த நாமத்திற்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் தாழ்வில் எங்களை நோக்கி பார்த்தவரை துதிக்கிறோம். நீர் ஒருவரே துதிகளுக்கு பாத்திரர். தேடி வந்து மீட்ட கிருபையின் கடலாகிய உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து எங்களோடு நீங்கள் பேச நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆராதனையில் நீங்கள் மகிமைப்பட்டிருப்பீன்னு விசுவாசிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். Kindly be seated. Thank you. இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆராதனை நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்திருப்பார் என்று கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். சரி, ஒரு சில அறிவிப்புகளை நான் குயிக்காக சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். ஏற்கனவே அறிவித்தபடி 11, 12, 13 ஜூலை ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே மாலை நேரத்தில் 6:30 மணிக்கு நாங்கள் 3 நாட்களும் நம்முடைய ஆலயத்திற்காய் வாங்கியிருக்க இடத்தை பிரதிஷ்டை பண்ணி ஜெபிப்பதற்கான ஒரு சிறப்பு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள். ஸோ நம்முடைய சர்ச் லேண்டில் நவீன் நகரில் நடக்கும். நம்ம லொக்கேஷன்லாம் அப்புறமா ஷேர் பண்ணுறோம். நீங்கள் எல்லாரும் தவறாமல் வந்து கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம சர்ச்சோடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில் இது ரொம்ப ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஒரு டைம். அல்லேலூயா. நமக்கு தெரியும் எப்படி போய் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஒவ்வொரு முறையும் போய் நின்று ஜெபிக்கும் பொழுது எவ்வளோ மனசில் சந்தோஷம் வருது. அதுபோல் நம்ம ஜெபித்து அடிக்கலை நாட்டப் போகிற ஒரு நேரம் அது. அதனால் இந்த திருச்சபையில் இருக்கிற எல்லாரும் நீங்கள் வரணும். பாருங்கள், கொஞ்சம் வருஷங்களில் நம்ம டைமெல்லாம் முடிஞ்சிடும். இன்னொரு சந்ததி அதை வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணுவாங்க. அவங்க வரும்பொழுது ஆலயம் கட்டப்பட்டு நடந்து கொண்டிருக்கும். ஆனால் நமக்கு தான் வந்து அந்த மண்ணில் கை வச்சு அந்த செங்கலை பிடிச்ச ஒரு அனுபவம். Hallelujah. Maybe the next generation will have some other experience, but let's not miss this experience. ஆண்டுடைய ஆலயத்திற்கு அடிக்கல்ல நாட்டுறப்போ நாங்கள்லாம் நின்னோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் விவரிக்க முடியாத ஒரு சந்தோஷம். அதனால் நீங்கள் எல்லாம் அங்கே வரணும், நீங்கள் ஜெபிக்கணும், நீங்கள் அந்த மண்ணில் கை வச்சு ஜெபிக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப வாஞ்சியாக கேட்டுக்கொள்கிறேன். தயவுசெய்து வந்து பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து வருகிற டியூஸ்டே அன்றைக்கி 8th ஜூலை அன்றைக்கி வந்து 6 மணி நேர தொடர் ஜெபம் மாதத்துக்கு ஒரு முறை நம்ம நடத்துகிறோம். ஃபஸ்ட்டு டியூஸ்டே நடத்துவோம்.
இந்த மாதம் ஃபஸ்ட்டு டியூஸ்டே நமக்கு 1ஆம் தேதி சர்வீஸாக இருந்தனால செகண்ட் டியூஸ்டேக்கு மூவ் பண்ணியிருக்கோம். அந்த 6 மணி நேரம் தொடர் சங்கிலி ஜெபத்தில் நீங்கள் எல்லாரும் வந்து கலந்து கொள்ள உங்களை நான் விசேஷமாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம வந்து ஒரு குடும்ப முகாமை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஆகஸ்ட் 15th we have a family retreat. ஓகே, பொன்மார் சபைக்கு குட் நியூஸ் என்னென்னா நமக்கு ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது இடம். இங்கேருந்து ஒரு 15-20 மினிட்ஸில் போயிடலாம். கீரைப்பாக்கம் போகிற வழியில் ஒத்திவாக்கம்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரைனிங் சென்டர் இருக்குது. ஸோ அங்கே வந்து நம்ம அந்த இடத்த புக் பண்ணியிருக்கோம். பெரியவர்களுக்கு தனியாக, யூத் அண்ட் டீன்ஸுக்கு தனியாக, சில்ட்ரனுக்கு தனியாக, அப்படி தான் செஷன்ஸ் இருக்கும். ஒரு நாள் தேவ பிரசன்னத்தில். ஆமென். அதனால் ஆகஸ்ட் 15th தயவுசெய்து நீங்கள் உங்களோட கேலண்டர்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஏதாவது பிளான் போட்டிருந்தீங்கன்னா அந்த பிளானை தயவுசெய்து கேன்சல் பண்ணிவிடுங்க. ஓகே, அங்கே கேன்சல் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த பிரசன்னத்தில் வந்து உட்காந்து ரொம்ப அருமையாக இருக்கும் தேவனுடைய இடைப்படுதல். அதனால் ஐ என்கரேஜ் யூ ஆல் டு கம் அண்ட் பி அ பார்ட் ஆஃப் தட் வண்டர்ஃபுல் சர்வீஸ். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, எங்கள் இருதயத்தின் தியானங்களும் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாக இருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் எங்களோட என்ன பேச சித்தமாக இருக்கீங்களோ அதை சொல்லி எங்களை பலப்படுத்தும்படி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே, ஆமென். சங்கீதம் 84 5, 6, 7 வசனங்களை நம்ம வாசிக்க இருக்கிறோம். Psalm 84 verses 5, 6 and 7 நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம வாசிப்போம். சங்கீதம் 84 5, 6, 7 ஆகிய வசனங்கள். 84 வாசிக்கலாமா எல்லாரும் சேர்ந்து? உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். ஸ்ட்ரென்த்லேருந்து ஸ்ட்ரென்த், பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து அவர்கள் காணப்படுவார்கள். இந்த மாதம் வாக்குத்தத்த வசனம் எப்படின்னா, சங்கீதம் 30ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் இப்படி சொல்லுது. Psalm 30 லாஸ்ட் வசனம் என்ன சொல்கிறார் அப்படின்னா, உன்னுடைய புலம்பலை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறேன், உன்னுடைய இரட்டை நான் களைந்து போட்டு உன்னை மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுகிறேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் சொன்னார். 1ஆம் தேதி ஆராதனைக்கு வந்திருக்கும் பொழுது ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கும் நம்ம என்ன தியானித்தோம் என்று. ஒவ்வொரு டைமும் இடை கட்டுவது, அதாவது இடை கட்டுறது அப்படின்னா அ ஸ்ட்ரென்தனிங் எக்ஸ்பீரியன்ஸ். சிம்பிளாக புரிஞ்சுக்கணுன்னா, வெயிட் லிஃப்டர்ஸ் வந்து இடுப்பில் கட்டுற பெல்ட்டு மாதிரி அந்த கையில் அந்த சாக் பவுடர்லாம் போட்டுட்டு தான் தூக்குவாங்க. அந்த சாக் பவுடர் போடுறது ஃபைனல் ஸ்டேஜ், அதுக்கப்புறம் தூக்குவாங்க. அந்த சாக் பவுடர் போடுறதுக்கு முன்னாடி அவங்க பண்ணுற முதல் வேலை வயிற்றில் இருக்க பெல்ட்டை இறுக்கி கட்டுவாங்க. அப்புறம் அந்த சாக் பவுடரை போட்டு லிஃப்ட் பண்ணிவிட்டு கீழே போட்டு அடுத்த செகண்ட் அவங்க செய்கிற அடுத்த வேலை அந்த பெல்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது என்னென்னா, உள்ளே இருக்க கிராயின்லேருந்து உள்ளே இருக்க எல்லா உறுப்புகளையும் சேர்த்து இருக்க பிடித்து அவன் அதை தூக்குவதற்கு ஒரு பலனை உண்டு பண்ணுகிறது அந்த பெல்ட். அதுதான் இடை கட்டுவது. ஹல்லேலூயா. நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மை பலத்தால் இடை கட்டுகிறார். ஏன் பலத்தால் இடை கட்டுகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது, அந்த காரியத்தை செய்ய என்கிட்ட பலன் இல்லை, ஆனால் தேவன் நான் தான் அதை செய்யணும்னு நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், எனக்கு ஒரு பலத்தை கொடுக்குறார். அதுதான் பலத்தால் இடை கட்டுவது. He strengthens me for me to accomplish godly purposes. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். He strengthens me to accomplish godly purposes. Now let us look at சிம்சோனை பார்ப்போம். அவன் உயிரோடு இருக்க நாளெல்லாம் டிசைனாக அவனுடைய எதிரிகளை வந்து வீழ்த்தினதை பார்க்கலாம். கழுதையும் தாடை எலும்பும் நரி வாழை பிடிச்சி கட்டி விட்டு அவன் பண்ணுற சேட்டையில் எல்லாத்தையும் சேர்த்து பண்ணி பயங்கரமாக வந்து கர்த்தருக்காய் பழி தீர்த்து கொண்டிருந்தான். ஆனால் வசனம் சொல்லுது, அவன் உயிரோடு இருந்த நாட்களை காட்டிலும் அவன் மரிக்கிற அந்த நாளிலே ஆண்டவருக்காக அவன் செய்த காரியம் பெருசாக இருந்துச்சு. எப்படி நடந்துச்சு வசனத்தில் சொல்லுகிறோம், அவன் கைகள் கட்டப்பட்டவனாய் அந்த இடத்துல கண்கள் குருட்டாக்கப்பட்டு அவன் அப்படியே எல்லாருக்கும் வேடிக்கை காட்டுகிற ஒரு பொருள் போற மாற்றப்பட்டிருந்தான். அப்போ அவன் சொல்கிறான், அங்கேருந்து ஒரு பிள்ளையாண்டானை கூப்பிட்டு இந்த வீட்டோட நடு தூணுக்கு என்னை தூக்கிட்டு போய் நிறுத்துறா அப்படின்னு. அங்கே போய் நிறுத்ததுக்கப்புறம் அவன் செய்கிறான் ஒரு ஜெபம், ஆண்டவரே ஒரு விசை என் மேலே மனம் இறங்கும்.
அவன் வந்து அந்த பில்லரை உடைக்கணும்னு பார்க்குறான், பலன் இல்லை. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு ஒரு பலத்தை கொடுக்குறார். அதான் பலத்தால் இடை கட்டுவது. அப்படி பலன் கொடுத்த உடனே he accomplished godly purposes. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இது மாதிரி எல்லாரையும் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். 300 பேரை வச்சு எப்படி ஒரு பெரிய ஹியூமங்கஸான ஆர்மியை தோற்கடிக்க முடியும்? ஆண்டவருடைய பலத்தால் இடை கட்டுகிறார். அல்லேலூயா. ஒரு பெரிய தட்டு வந்து அப்படியே உருண்டு வந்து நம்முடைய டென்ட்டெல்லாம் இடித்து போட்டுருச்சுறான்னு ஒருத்தன் கனவு பார்க்குறான். அப்போ ஒருத்தன் சொல்கிறான், அது வேறு யாரும் இல்லைடா, இந்த அவன் பேர் என்ன, கிடியோன் தான், அது அவன் தான் வந்துட்டு இருக்கான்னு இன்னொருத்தன் அவனுங்களை இன்டர்பிரேட் பண்ணிக்கிறாங்க. திஸ் இஸ் காட்லி ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் பலத்தால் இடை கட்டுகிறார் என்றால் நம்மை பலப்படுத்தி தம்முடைய திட்டத்தை நம்மை கொண்டு நிறைவேற்றுகிறார் என்று அர்த்தம். அதே அப்படியே நீங்கள் எடுத்து பொருத்தி பாருங்க. ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியினாலே இடை கட்டுகிறார். அப்படின்னா நான் விசுவாசிக்கிறேன், நாம் துக்க முகமாக இருப்பது, சோர்ந்து போய் இருப்பது, ஆப்ரேஷனில், டிப்ரெஷனில், தோல்வி மனப்பான்மையில் இருப்பது தேவனுக்கு பிரியமில்லை என்று நான் அறிந்து சொல்கிறேன். அதை நீக்கும்படியாக தன்னுடைய மன மகிழ்ச்சியை உங்களுக்குள்ளே ஊற்றுகிறார். அல்லேலூயா. நீடித்த நாளாக இருக்கிற துக்கம் வந்து இருதயத்தை உடைக்கும், மனதை முறிந்து போக பண்ணும். அல்லேலூயா. ஒரு பெரிய ஊழியக்காரர், அவருடைய மகன் வந்து அவன் நடத்தி கொண்டிருக்கிற ஸ்டுடியோவில் நைட்டு ஒர்க் பண்ணிட்டுருந்தான். என்ன ஆச்சுன்னே தெரியல. வெரி யங் பர்சன். அவனுக்கு வந்து 2 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தை இருந்துச்சு. அப்போது ரொம்ப ஃபேமஸான ஒரு ஊழியக்காரர், இன்டர்நேஷ்னலாக ட்ராவல் பண்ணுகிறவர். அவருடைய மகன் அவனும் நல்ல பவர்ஃபுல்லான ஒரு மேன் ஆஃப் காட், நல்ல மியூசிஷியன். தட் நைட் சடன்லி பாஸ்ட் அவே. எங்கெல்லாம் சொல்கிறாங்க, யாருக்கும் நம்பவே முடியல. அவன் கதவை உடைச்சி தான் உள்ளே போய் பார்த்தா அவன் கீழே விழுந்து மரித்து போயிருந்திருக்கான். யூஸ்வலாக அவன் நைட் ஒர்க் பண்ணுறவன் தான். என்ன ஆச்சு ஏதாச்சும் ஒன்றுமே தெரியல. ஒரு யங் ஒய்ஃப், ரொம்ப பேபியாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை. இப்படி இருக்கும் பொழுது அவனோட அடக்க ஆராதனைலாம் முடிஞ்சு 1 இயர் தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அந்த தகப்பன் மரித்து போனார், அந்த ஊழியக்காரர். அதாவது நான் அவரை பார்த்திருந்த அழகுக்கும், அவன் எல்லா யங் மினிஸ்டர்ஸ் ஆஃப் காட்லாம் சொல்லுவாங்க, இந்த அண்ணன் மட்டும்தான் வயசாக ஆக யங் ஆகிட்டே போகிறார். உண்மையாகவே அப்படி தான் இருந்தார். ஆனால் அந்த பையன் இறந்ததுக்கப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஆயிட்டார். அப்படியே எலும்பும் தோலுமாக நடை பிணமாக மாறி போனார். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, மனதை ஆழ்படுத்துகிற அந்த துக்கம் வந்து ஒருத்தனை முறியடிச்சிடும். ஆனால் அதே வேதம் சொல்லுது, மன மகிழ்ச்சி அதற்கு ஒரு பெரிய ஔஷதம். மன மகிழ்ச்சி நல்ல மருந்து. மன மகிழ்ச்சி தான் ஔஷதம். இந்த மன மகிழ்ச்சியை நம்ம எப்படி விவரித்து சொல்லலாம்? ஆமென். ஆபகுக்கில் வாசிக்கிறோம், தொழுவத்தில் மாடுகள் ஆடுகள் இல்லைனாலும் பரவாயில்ல, மந்தையில் எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல, திராட்சை செடியில் திராட்சை இல்லைனாலும் பரவாயில்ல, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். அப்போ ஆண்டவர் கொடுக்குற மன மகிழ்ச்சி இஸ் நாட் டிபெண்ட் ஆன் எனி திங் தட் இஸ் எக்ஸ்டர்னல். Not your family, not the love that you are expecting from your spouse, not the financial gains that you want, not the wealth that you accumulated. எதுவுமே இல்லைங்க, எக்ஸ்டர்னலாக எதுவுமே இல்லை. அவர் கொடுக்குற மன மகிழ்ச்சி உள்ளிருந்து வேலை செய்யும். எதுவுமே இல்லைனாலும் அது வேலை செய்யும். சிரியன் கிறிஸ்டியன்ஸ் கொஞ்சம் பேரை கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக இந்த ISIS மக்கள் வந்து கழுத்தை வெட்டி டிஃப்ரெண்ட்டாக அவங்கள கொலை பண்ணதை நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த பீச்சில் ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ஸு போட்டு முழங்கால் படுக்க வச்சு, ஒரு குறிப்பிட்ட வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தேம் ஹேட் C4, அதாவது ஒரு டைப் ஆஃப் ஒரு வெடி மருந்து கழுத்தில் கட்டப்பட்டிருந்தது. அவர் ரிமோட்டில் ஆப்ரேட் பண்ணுறப்போ கழுத்தோடு செதஞ்சு வெடிச்சு செதறும். அது அமுத்த போகிறான்னு தெரியுது, அத்தனை பேரும் சேர்ந்து பாட்டு போடுறாங்க. நீ என்ன பட்டன் மட்டும்தான் அமுத்த முடியும், என் உயிரை மட்டும்தான் எடுக்க முடியும். வேதம் சொல்லுது பாருங்கள், உங்களை உயிரை எடுக்க வல்லவர்களுக்கு பயப்படாதுருங்க. உண்மையாக சொல்கிறேன். நாட் ஜஸ்ட் ஒரு வைராக்கியத்தில் அப்படி பாடல, நீ என்னடா பண்ணுறது நான் பாடும், அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருடைய முகமும் மலர்ந்து அப்படியே ஒரு பிரகாசம் ஒவ்வொருத்தருடைய ஃபேஸ்லையும் அவ்வளோ ஹாப்பியாக பாடினாங்க. நத்திங் எக்ஸ்டர்னல், காட் கிவ்ஸ் யூ ஒரு மன மகிழ்ச்சி தட் வில் பிகம் அ மெடிசன் ஃபார் யுவர் சோல். இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் துக்கமாக இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். அதை கேட்டோன்னே துக்கமாயிட்டீங்களே, எப்படி இதெல்லாம்? நீங்கள் துக்கமாக இருப்பது ஆண்டோடைய சித்தம் அல்ல. எப்படி ஒரு காட்லி பர்பஸை நிறைவேற்ற ஆண்டவர் உங்களை ஸ்ட்ரென்த்தால் இடை கட்டினாரோ, அப்படியே தான் ஆண்டவர் தன்னுடைய காட்லி பர்பஸஸை நிறைவேற்ற உங்களை மகிழ்ச்சியினாலும் இடை கட்டுகிறார்.
நான் மகிழ்ச்சியாக இருந்து ஆண்டவருக்கு என்ன புண்ணியம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அல்லேலூயா. நீ மகிழ்ச்சியாக இருந்து உன் இருதயம் பூரிப்பாய் இருக்கும் பொழுது அல்லேலூயா ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவது எளிது. உங்களை கொண்டு ஆண்டவர் நிறைய பேரை பிளஸ் பண்ணுவார், நிறைய பேரோட லைஃப்பை சேலஞ்ச் பண்ணுவார், நிறைய பேரோட லைஃபுக்கு நீங்கள் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக மாறும்படி ஆண்டவர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை. ஸோ இன்றைக்கி மாலையில் திஸ் இஸ் வாட் ஐ ப்ரொக்ளைம் டு த ஹோல் சர்ச். நீ துக்கமுகமாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. நீ மனமடிந்து முடங்கி கிடப்பது ஆண்டவருக்கு சித்தமல்ல. போதும் கர்த்தாவே என்னை விட்டுருங்க அப்படின்னு நீ புலம்புவதற்கு இது நேரம் இல்லை. ஆண்டவர் உன்னை தன்னுடைய மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிறார். அந்த மகிழ்ச்சியினுடைய அடையாளம் என்னன்னா, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். ஒருத்தன் சாம்பலில் உட்காருகிறான், சாக்கு துணியை உடித்து கொண்டிருக்கிறான்னா அந்த நாட்களில் அவன் துக்கம் கொண்டாடுகிறான் என்று அர்த்தம். இன்றைக்கி நம்ம மரபில் நிறைய டிஃப்ரெண்ட்டாக நம்ம காண்பிக்கிறோம். வீட்டில் வந்து நான்வெஜ் செய்ய மாட்டோம், நல்லது கெட்டதில் கலந்துக்க மாட்டோம், பெருசாக தாடி வளர்த்து வச்சுருப்போம், ஷேவ் பண்ண மாட்டோம். இதெல்லாம் வந்து இப்போ நம்முடைய ஒரு மரபில் வந்து துக்கத்தை அனுசரித்துக்கிறதுக்கு ஒரு அடையாளம். அதை பார்த்தா தெரியும். they are mourning for somebody or something. ஆண்டவர் சொல்றார், இதுவரைக்கும் வாழ்க்கையில் துக்கத்திற்கு அடையாளமாக இருந்த அந்த ரட்டை நான் களைந்து போடுகிறேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் மட்டும் சொல்லுங்க. ஐ ரிசீவ் இட் இன் ஜீசஸ் நேம் சொல்லுங்க பார்க்கலாம். என் துக்கத்தை கர்த்தர் மாற்றுகிறார், என் மேல இருக்கிற நிந்தையை கர்த்தர் எடுக்கிறார். அடுத்து ஆண்டவர் சொல்றார், உன்னுடைய புலம்பல் அப்படியே டிரான்ஸ்ஃபராக மாறப்போகுது, ஆனந்த களிப்பாய் மாறப்போகிறது. அல்லேலூயா. உன்னுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாய் கர்த்தர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? So for your mourning to turn into joy, something has to happen. Am I right? It just won't turn into joy. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் வந்து நிற்க போகிறேன், என்னுடைய பலனை அனுப்ப போகிறேன், என் மனமகிழ்ச்சியை அனுப்ப போகிறேன், உன் துக்கத்தை கூட நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறேன்? அப்போ இதுதான் 1ஆம் தேதி தேவன் நம்மோடு பேசின ஒரு வார்த்தை. இந்த மாதத்துக்கு வாக்கு தத்துவம் அதுதான். நான் உன்னை மகிழ்ச்சி எனும் கட்டினாலே இடை கட்டுகிறேன். அப்போ அப்படியே அந்த ஆண்டவர் பேசின வார்த்தையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வாசித்த வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு வார்த்தை இருக்கிறது, அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து. ஒரு காரியம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம லைஃப்பில் பிரச்சனை வந்து மாறி ஏதோ ஒன்று வந்துட்டு தான் இருக்கும். அல்லேலூயா. என்ன பாஸ்டர் ஏதாவது நல்லதாக பேசுவீங்கன்னு வந்தா இவ்வளோ நேரம் நல்லதானே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னு தோணும். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், ஏதாவது ஒன்று மாறி வந்துட்டுருக்கோம். பட் ஆனால் நம்ம ஃபோக்கஸ் அது மேலே இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னை கைவிட மாட்டார், என்னை மூழ்க விட மாட்டார், வெட்கப்பட விட மாட்டார், நான் விழுந்து தள்ளுண்டு போக விட மாட்டார், என்னை தூக்கி நிறுத்துவார் என் தலை. அந்த ஃபெய்த்து தான் உங்களுக்கு தேவை இன்னைக்கு. அல்லேலூயா. அப்போ தான் சொல்லுது, இவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிறார்கள். ஒன் ஆஃப் த திங்ஸ் இன் கிறிஸ்டன்டம் ஐ ரியலி வாண்ட் டு மேக் வெரி பிளெயின் அண்ட் கிளியர் டு ஆல் த பிலீவர்ஸ். ஐ பிலீவ் யூ ஆர் ஆல் மெச்சூர்டு பீப்புள். கர்த்தருக்குள்ளே நல்லா தேறினவர்களாக இருக்கிறீங்க நான் நம்புகிறேன். நல்லா கவனித்து பாருங்கள். ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை நம்மை தொடாதபடிக்கு நம்மை வேறு வழியில் கூட்டிகிட்டு போகிற அனுபவங்களும் நமக்கு இருந்திருக்கிறது இல்லையா? சில நேரங்கள் வந்து இப்படி ஒரு பிரச்சனையில் நம்ம மாட்டியிருப்போன்ற விவரமே நமக்கு தெரியாது, நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் கர்த்தர் எல்லாத்தையும் முடிச்சிருப்பார். 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் நமக்கு தெரியும், ஐயோ அன்றைக்கி இப்படி நடந்துச்சா, நல்ல வேளை ஆண்டவர் நம்மளை காப்பாற்றினாரா அப்படிலாம் நம்ம நினைப்போம். அப்புறமா தான் விஷயம் தெரியும். இப்படியும் சில வேளையெல்லாம் நடக்கும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் ஆண்டவர் உங்களை அந்த பெரிய சமுத்திரத்தின் வழியாகவும் அக்கினியின் கடலின் நடுவாகவும் கொந்தளித்து அடிக்கிற காற்றுக்கு நடுவாகும் அந்த எதிரியினுடைய முகத்தை பார்க்கும்படியாகவும் தான் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கி நான் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் நீங்கள் நல்லா ரெஜிஸ்டர் பண்ணி மைண்டில் வைக்கணும். ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவருக்கு நீங்கள் சென்று சேருகிற இலக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு அங்கே போகிற பயணமும் முக்கியம். கவனிக்கிறீங்களா எத்தனை பேர்? ஆமென். as much important as the destination is, in God's purview, the journey towards the destination is also equally important. Why I tell you? ஏனென்றால் அந்த ஜேர்னியில தான் தேவன் அந்த ஸ்தலத்துக்கு உங்களை ஆயத்தமாக்குகிறார். அந்த ஜேர்னியில தான் தேவன் உங்களை அந்த ஸ்தலத்துக்கு ஆயத்தமாக்குகிறார். சில நேரங்களில் பண விஷயங்களில் நம்ம ஏமாந்து போயிருப்போம், இழந்து போயிருப்போம்,
நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளாக இருப்போம். அப்படி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா என்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை வச்சு நான் சொல்கிறேன், ஆண்டவர் ரொம்ப ஹார்ட் லெசன்ஸை தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாட் தட் ஐ ஆம் கேர்லெஸ் வித் மணி, பட் ஆனால் வேறு சில அடையாளங்கள்லாம் தேவன் கற்றுக் கொடுத்து எதை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, எங்கே காஷியஸாக இருக்கணும், எல்லாம் தேவன் கற்றுக் கொடுத்தார். நான் இழந்தது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டாக இருந்தாலும் இந்த நாட்களில் நம்ம கையாளுகிற அமௌண்ட்டு பெருசு. அப்போ அன்றைக்கே ஆண்டவருக்கு தெரியுது, இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுத்து இவனுக்கு கொஞ்சம் எக்யூப் பண்ணலைன்னா பெரிய விஷயத்தை இவனால் ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு ஆண்டவர் என்னை தேறி வர செய்தார். நான் கடந்து வந்தது நல்லது என்று இன்றைக்கு நான் உணர்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? உங்கள் எல்லாருடைய லைஃப்லையும் அப்படிப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் யார் என்றால் இவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து வருவார்கள். ஆமென். அது உருவ நடந்து வர்றது மட்டும் இல்லை, அதையே அவர்கள் தங்களுக்கு நீரூற்றாய் மாற்றிக்கொள்ளுகிறார்கள். அல்லேலூயா. ஸோ நாட் ஜஸ்ட் யூ வில் சர்வைவ் த ஸ்ட்ராம். Are you all with me? It is not that you will survive the storm. The Lord will help you to make advantage of the storm. அதே உனக்கு புயலும் மழையும் காற்றையும் உங்களுக்கு சாதகமாய் பயன்படுத்தி கொள்ள தேவன் கிருபை செய்வார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ ஒன்று பாருங்கள், உங்களை அந்த பிரச்சனைகளுக்கு உருவ நடந்து போய் அக்கறைக்கு கொண்டு போவார். அல்லேலூயா. ரெண்டாவது நான் சொல்கிறேன், அதே பிரச்சனையை உங்களுக்கு சாதகமாயும் கர்த்தர் மாற்றி கொடுப்பார். ஒருத்தன் இரவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீன் கூட இல்லாமல் கரையில் வந்து நிற்கிறான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் பாருங்கள், வந்து அவன் வலையை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன். வலையை எதுக்கு க்ளீன் பண்ணுவாங்கன்னா அடுத்த நாளோட கேட்ச்க்கு. இன்றைக்கி தான் இல்லை நாளைக்காது. ஸோ ஹி வாஸ் நாட் அ பர்சன் ஹூ வாஸ் வில்லிங் டு கிவ் அப். இன்றைக்கி இல்லை நாளைக்காவது போகலாம் அப்படின்னு அவன் அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடக்கிற ஒருத்தனாக காணப்பட்டான். ஹி ஹேட் டு வாக். ஆனால் பாருங்கள், அந்த ஆண்டவராகி கர்த்தர் அவனுடைய டிஸ்அட்வான்டேஜான சிச்சுவேஷனை அவனுக்கு அப்படியே சாதகமாக மாற்றுகிறார். 153 பெரிய மீன்கள் கிடச்சதுன்னு பைபிளில் போட்டிருக்கா. இன்றைக்கும் இஸ்ரேலுக்கெல்லாம் போகிறவங்களுக்கு அந்த அந்த இதில் வந்து ஒரு க்ரூஸில் கூட்டிகிட்டு போகும்பொழுது அவங்க வந்து பீட்டர்ஸ் ஃபிஷ் அப்படின்றத ஒன்று சமைச்சு கொடுக்குறாங்களாம். அந்த மீனுக்கு என்ன இது வந்துச்சோ அந்த மீனுக்கு பேர் பீட்டர் மீன் ஆகிடுச்சு. அல்லேலூயா. ஏன்னா இவர் வலை வீசி பிடிச்சனால. வர வச்சது என்னமோ கர்த்தர் தான், ஆனால் பேர் மட்டும் பீட்டரோட பேர். அல்லேலூயா. திங்க் பண்ணி பாருங்கள், அவன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவம் நடந்தான். அங்கே காடோட ஹேண்ட் எப்படி இருந்துச்சுன்னா அவனுடைய டிஸ்அட்வான்டேஜை அவனுக்கு அட்வான்டேஜாக மாற்றி கொடுத்தது. அதோடு நிற்கல. மழையும் குளங்களை நிரப்பும் அப்படின்னு அடுத்த ஒரு லைன் போட்டிருக்கு பார்த்தீங்களா? மழையும் குளங்களை நிரப்பும். அப்படி என்ன ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உன்னுடைய பலன் உன்னுடைய பிரயாசம் கூட நான் நின்று உனக்கு ஹெல்ப் பண்ணி சில விஷயங்களை செய்து முடிப்பேன். அது இல்லாமல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன் புத்திக்கு புரிந்து கொள்ளவே முடியாத சில விஷயங்களும் நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு நீ கஷ்டப்பட்டு நீரூற்றை உண்டாக்கலாம். அந்த நீரூற்றுனால உனக்கு கொஞ்சம் தண்ணி சோர்ஸ் உண்டாகலாம். நான் சொல்கிறத கேளு. அது மட்டும் இல்லாமல் நான் மழையை அனுப்பி உன் குளங்களெல்லாம் நிரப்ப பண்ண போகிறேன். அந்த ஊற்றில் தண்ணி வருதோ வரலையோ, ஆனால் நான் அனுப்புகிற தண்ணி வற்றி போகாதுன்னு கர்த்தர் உரைக்கிறார். ஸோ ஐ வாண்ட் டு என்கரேஜ் ஆல் தி பீப்புள் ஹியர். அல்லேலூயா. யூ டேக் ஒன் ஸ்டெப், யுவர் காட் டேக்ஸ் 1000 ஸ்டெப்ஸ் ஃபார் யூ. அல்லேலூயா. இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் பலத்தையும் உங்களுடைய முயற்சியும் கைவிடாமல் நீங்கள் போராடுங்க. உங்கள் தேவன் மழையை அனுப்பி உங்கள் குளங்களை கர்த்தர் நிரப்புவார். ஆண்டவர் இன்றைக்கி அடிப்படையில் கேட்குறது என்னென்னா, டோன்ட் கிவ் அப். சோர்ந்து போகாத. உன் ஜெபத்தை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இரு. உன் தூசியை உதறி தள்ளிட்டு வெளியே வந்து ஆண்டவர் நீங்கள் மாலையில் கூப்பிடுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் செய்ய இருக்கிறார். ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுவோமா? அல்லேலூயா. அந்த வசனத்தை திருப்பி ஒரு டைம் டிஸ்பிளே பண்ணுங்களேன். ஆமேன். அந்த வசனத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த அனுபவம் எதுனா, அந்த உருவ நடந்து நீரூற்றாக்கி கொண்டு மழையினாலே குளங்கள் நிரப்பப்படுகிற அந்த இதுக்கு முந்தின வசனம். அந்த அனுபவத்திற்கு முன்னாடி ஒரு பியூட்டிஃபுல்லான கேவியட் மாதிரி ஒன்று போட்டிருக்கு. முந்தின வசனமா 5. இந்த வசனம் என்ன போட்டிருக்கு? இது யாருக்கு நடக்கிறது? நல்லா பாருங்க. உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனுக்கு. நான் ஃபஸ்ட்டே ஆரம்பித்தப்போ பலத்தால் இடை கட்டுகிறார் என்று சொன்னேன். மகிழ்ச்சியினால் உங்களை பலப்படுத்துகிறார் என்று சொன்னேன். இப்போ இந்த வசனம் சொல்லுது, உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனுக்கு. 2 விஷயம் நான் சொல்கிறேன். We have to be people who will find our strength in the Lord. We have to be people who will find our strength from the Lord.
தேவனுக்குள்ளிருந்தும் தேவனிடமிருந்தும் பலத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சந்ததியாய் நம்ம காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படி பலப்படுத்துகிறார்? அவர்கள் அருகில் வந்து நின்று அவர்களை பலப்படுத்துகிறார். அவர்களுக்காக யுத்தம் செய்து அவர்களை பலப்படுத்துகிறார். அவங்களுடைய கரங்களை அவர் உறுதியாக்கி அவர்களுக்காக ஆண்டவர் வந்து நின்று அவங்களை பலப்படுத்துகிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி, தீர்க்க தரிசனங்களை அனுப்பி தம்முடைய ஜலத்தை பலப்படுத்துகிறார். அப்போது எந்த மனுஷன் தன் சொந்த பலனையும் தன் குடும்பத்தையும் சம்பாத்தியத்தையும் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸையும் நம்பாமல் தேவனை சார்ந்து தேவனிடத்திலிருந்து தன்னுடைய பலனை பெற்றுக்கொள்ள யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்கள் அத்தனை பேருடைய அனுபவமும் இப்படி தான் இருக்கும். அவர்கள் உருவ நடந்து ஜெயிப்பார்கள். ஆமென். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை தான் கேட்குறாரு, வேர் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த்? வேர் டு யூ ட்ரா யுவர் ஸ்ட்ரென்த் ஃப்ரம்? அல்லேலூயா. அவனோட வசனம் அதை சொல்லுது, உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷன். நம்பர் 1. ரெண்டாவது என்னென்னா, தங்கள் இருதயத்தை செவையான வழியில் கொண்டிருக்கிறவர்களும். ஒன் ஆஃப் த திங்ஸ் நியூ டெஸ்டமெண்ட்டில் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய காரியம் என்னென்னா, நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக வேண்டிய அனுபவம். நம்முடைய மனங்கள் புதிதாக வேண்டும். ஏன்னு சொல்கிறேன், இந்த மனம் நம்மையும் தெரியாமல் கரப்ட் ஆகிற நேச்சர் உள்ள ஒரு மனம். அவர் ஹார்ட் அண்ட் மைண்ட் can easily be corrupted. It can easily be influenced. Hallelujah. Amen. ரீல்ஸ் பார்க்கும்பொழுது 4 ரீல் ஒரே தீமில் வந்துச்சுன்னா உங்களுக்கு 5ஆவது ரீல் மைண்டு கொஞ்சம் அப்படியே வேவர் ஆகிடும். ஒரு சில காரியங்கள் வந்து வேண்டாத காரியங்கள் ஏதாவது வந்து ஒரு சில வேர்டு அதில் இம்பேக்ட்ஃபுல்லாக வந்துகிட்டே இருந்துச்சுன்னா ஒரு பை 6th 7th ரீல் நீங்கள் பார்க்கும்பொழுது அந்த வேர்டு உங்களுக்கு ரொம்ப காமன் ஆகிடும். இந்த மைண்ட் இஸ் susceptible to be corrupted, to be influenced in a negative way. இந்த மைண்ட் கரப்ட் ஆகிடுச்சுன்னா அதோட பிரச்சனை என்னென்னா, கரப்ட் மைண்ட்லேருந்து கரப்ட் தாட்ஸ் வர ஆரம்பிக்கும். கரப்டட் தாட்ஸோட பிரச்சனை என்னென்னா, கரப்டட் தாட்ஸ் will result in corrupted actions. So the Lord says, you got to be careful. அப்போ சொல்லிட்டு தான் சொல்கிறாரு, தங்களுடைய இருதயங்களில் செவையான எண்ணங்களை கொண்டிருக்கிற மனுஷர்களாக இருக்கணும். அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், உன் மனதை நீ புதிதாக்கி கொண்டே இரு, மனதை புதிதாக்கி கொண்டே. அப்போ ஒரு பக்கம் a man has to draw his strength from God, a man has to find his strength in the Lord, and also a man has to give himself to be renewed by the Lord day in day out. அப்படி செய்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருந்தோம் அப்படின்னா நல்லா கவனிங்க. நம்ம அழுகையின் பள்ளத்தாக உருவம் நடக்கிறதுக்கு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் சாப்பிட்டு விட்டமின் சாப்பிட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஆமென். யார் எனக்கு உதவி செய்வார் என்று யாரையும் தேடி போக தேவையில்லை. யார் எனக்கு கதவை திறப்பா அப்படின்னு யாருமே எதையும் பார்க்க தேவையில்லை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்கள் பிளெஸ்ஸிங்கான சோர்ஸை தேட ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ தேவனை தேடு, இவைகள் உன்னை தேடி வரும். நீ அழுகையின் பள்ளத்தாக உருவம் நடக்கணுமா, அதுக்கு இப்போவே ரொம்ப கஷ்டப்படாது. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ செம்மையான இருதயம் உள்ளவனாக இரு, ஆண்டவர்கிட்ட உன் பலனை ட்ரா பண்ணு, இந்த காரியங்களை உனக்கு தானாய் நடக்கும். Hallelujah. You will not even know how you have crossed this far. You will not even know how did you come this far. Hallelujah. Then you will understand it was not my strength. It was not anything to do with me. எல்லாம் தேவனாலே ஆனது, பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்ல, எல்லாம் தேவ ஆவியினாலே. Hallelujah. ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட மனுஷர்களுடைய ரிசல்ட் என்னவா இருக்கும்னு ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அவர்கள் பலத்தின் மேலே பலனடைந்து, பலத்தின் மேலே பலனடைந்து, எல்லாம் சொல்லுங்கள், பலத்தின் மேலே பலனடைந்து சியோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். நான் சொல்கிறேன், இந்த ட்ரூத் நல்லா கவனிச்சுக்கோங்க. யூ ட்ரா யுவர் ஸ்ட்ரென்த் ஃப்ரம் காட், யூ ரினியூ யுவர் மைண்ட், யூ ஆர் ஸ்டக் டு த லார்ட், யூ ஆர் பேஷனேட் அபவுட் த லார்ட். அப்படி நீங்கள் வாழும் பொழுது அவர் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணி, இடை கட்டி, பலப்படுத்தி, உங்களுக்கு ஆற்றலை கொடுத்து, சிங்கத்தோட வாயை கிழிக்க வச்சு, வெறும் தாடை எலும்பை வச்சு சத்துருக்களெல்லாம் முடிக்க வச்சு, பில்லி சுனிகள் மந்திரங்கள் எல்லாம் உன் ஜபத்தினால முறியடித்து உன்னை உருவாக நடந்து அந்த பக்கம் கொண்டு போய் உனக்கு ஒரு நீரூற்றை உண்டாக்கி, உங்களுக்கு ஒரு மழையை அனுப்பி குளத்தை நிரப்புகிற ஒரு அபண்டன்ஸையும் ஓவர்ஃப்ளோயும் உங்களுக்கு கர்த்தர் உண்டு பண்ணி, உங்கள் ஸ்ட்ரென்த்து பார்த்தாதுன்னா அவருடைய ஸ்ட்ரென்த்து உங்களை நிரப்பி, யூ க்ரோ ஃப்ரம் ஸ்ட்ரென்த் டு ஸ்ட்ரென்த்து. இவ்வளவோ நடந்து அதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? யூ கம் அண்ட் ஸ்டாண்ட் இன் த பிளேஸ் தட் காட் ஹஸ் ஆர்டெயின்ட் ஃபார் யூ. வேதத்தில் இப்படி வாசிக்கிறோம், என்னுடைய உயர்வான ஸ்தலங்களில் கர்த்தர் நிற்க பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வசனம் வாசிச்சிருக்கீங்க?
உயர்வான ஸ்தலங்களில் என் கால்களை நிற்க பண்ணுகிறார். அதோடு இல்லை, அவர் என்னை என்னுடைய உயர்வான ஸ்தலங்களில் நிற்க பண்ணுகிறார். அப்போ இங்கே இருக்க எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களுக்குன்னு ஒரு உயர்வான ஸ்தலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். அப்போ இந்த அனுபவம் என்னை எங்கே கொண்டு போகிறது? என்னுடைய உயர்வான ஸ்தலத்துக்கு கொண்டு போய் நிறுத்துகிறது. சீயோனிலே தேவ சந்நிதியிலே வந்து காணப்படுவார்கள். They shall be drawn to the place that God has ordained for you. உங்களுடைய கானான் எதுவோ, உங்களுடைய எருசலேம் எதுவோ, உங்களுடைய சீயோன் எதுவோ, கர்த்தர் உங்களை அங்கே கொண்டு போய் நிறுத்துகிற அளவுக்கும் ஆண்டவர் ஓய்ந்து போக மாட்டார். ஒரு ஆமேன் மட்டும் சொல்லுவோமா? அப்போ இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட எல்லாத்தையும் கேட்குற ஒரே ஒரு காரியம் அதுதான். அல்லேலூயா. உன்னுடைய பலத்தை நீ தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள். உன்னுடைய மனதை ஆண்டோடைய வசனத்தினால ரினியூ பண்ணிக்கிட்டே இரு. உலகம் இது சொல்லுது, ஃபேக்ட்ஸ் இது சொல்லுது, நண்பர்கள் இதை சொல்லுகிறார்கள், மீடியா இப்படி சொல்லுகிறது. ஆனால் வேதம் என்ன சொல்லுதோ அதன் மேலே வாஞ்சியாக இருந்தோம்னாலே போதும். உலகம் நம்மளை பைத்தியக்காரர்களாக நினைக்கும். நமக்கே சில வேளையில் நம்மளை யோசிச்சா நம்ம பைத்தியக்காரத்தனமாக பண்ணுறோமோ அப்படின்னு தோணும். கவலைப்படாதீங்க, இந்த வார்த்தை உண்மையும் சத்தியமுமானது. அல்லேலூயா. உலகம் என்ன சொன்னாலும் இது என்ன சொல்லுதோ அவ்வளோதான். இதை தான் பிடிச்சிக்க சொல்கிறார் ஆண்டவர். renew your mind. Don't give in to the lies of the enemy. Don't give in to the deceptive words of the enemy. See everything through the word of God. எல்லாவற்றையும் இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் பாருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இன்னைக்கு let me encourage you. Where is your strength at? யார் உங்களுடைய பலனாக இருக்கிறா? எங்கேருந்து உங்கள் பலனை ட்ரா பண்ணுறீங்க? உங்கள் துக்கத்தின் நேரத்தில், மனமடிவை நேரத்தில் யாரை தேடி ஓடுறீங்க? ஒரு மன சஞ்சலம் வந்துச்சுன்னா என்ன செய்யணும்னு மனசு தோணுது. பழைய பாவங்களை பார்க்க தோணுது, சில நண்பர்களை பார்த்து பேச தோணுது, சிலருக்கு எஸ்எம்எஸ் அனுப்ப தோணுது, சிலருக்கு கால் பண்ண தோணுது, இல்லை எதுவுமே பண்ணாமல் கதவை மூடிட்டு போய் உட்காந்து அப்படியே அது என்ன சொல்கிறது, மூளை வீட்டில் உட்காந்து அழுகிற தெரியுது. ஆனால் என்னைக்கு நம்ம இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரேன்னு போய் அவர் பாதத்தில் விழ கற்றுக்கிறோமோ அன்றைக்கி தான் சொல்கிறேன், உண்மையான ஸ்ட்ரென்த்தை ட்ரா பண்ணுகிற சீக்கிரட்டை நீங்கள் அன்வேல் பண்ணியிருப்பீங்க. அல்லேலூயா. அவர் பிரசன்னம் தான் நம்முடைய முகவரி. அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு தகுதி. அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு எல்லாமே. எனக்கு எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பீங்க? என்னுடைய ஸ்ட்ரென்த் உங்கள்கிட்ட இருந்து மட்டும்தான் ஆண்டவர். I will not look to my left or to my right. I will not look to anything else, anywhere else, anybody else. எனக்கு ஒத்தாசை வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். அல்லேலூயா. என்னுடைய மனம் புதிதாக இடம் கொடுத்து கொண்டே இருப்பேன். எவ்வளோ நெகட்டிவான இன்ஃப்ளூயன்சஸ், எவ்வளோ நெகட்டிவான வார்த்தைகள், எவ்வளோ ஃபேக்ட்ஸு என்னை சுற்றி சுழன்று கொண்டிருந்தாலும், என்னை பம்பார்ட் பண்ணிகிட்டு இருந்தாலும், உங்கள் வசனம் சொல்கிறது தான் கரெக்டுன்னு என் மனதுக்கு நான் பேசி கொண்டே இருப்பேன். என் மனதை தெளிய வைத்து கொண்டே இருப்பேன். அதை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். உங்களை உருவ நடக்க வைக்கிறது, உன் குளத்தை நிரப்புகிறது, உன்னை சீயோனுக்கு கொண்டு போய் வைக்கிறது, எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், கர்த்தர் பார்த்து கொள்வார். Do you really agree with me? கண்களை மூடுங்களேன், ஜெபம் பண்ணலாம் நம்ம. Hallelujah. Thank you, Jesus. Leba shadara riba khatara sandururu. உங்க பலன் எதுவாக இருக்கிறது? உங்க பலன் யார் இடத்திலிருந்து வருகிறது? சிலருக்கு தங்களுடைய குடும்பம், தங்களுடைய சம்பாத்தியம், தாங்கள் இந்த தேசத்தை சேர்ந்தவங்க, இந்த பட்டணத்தை சேர்ந்தவங்க, இவ்வளோ பேர் எனக்கு தெரியும், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என் உறவினர்கள் இந்தந்த நிலைமையில் இருக்கிறார்கள், இதெல்லாம் ஸ்ட்ரென்த்து நினச்சிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் மாறி போகும், எல்லாமே மாறி போகும். கர்த்தர் ஒருவர் தான் மாற மாட்டார். ஆண்டவர் பார்த்து சொல்லுவோம், என் பலன் நீர் தான் ஆண்டவரே, என் பலவான், என்னுடைய பலன் நீங்க தான் சுவாமி, என்னுடைய பலன் நீங்க தான் ஆண்டவரே. Just keep declaring, Lord, you are my strength. You are my strength, Lord. என் பலன் நீர் தான், என் பலன் நீர் தான். என்னை தகுதிப்படுத்துகிற கர்த்தாவே நீர் மட்டும்தான். என துக்கங்களை களைந்து போடுகிறவர் நீர் மட்டும்தான். என் வேதனையை மாற்றுகிறவர் நீர் மட்டும்தான். என் கண்ணீரை துடைக்க வல்லவர் நீர் மட்டும்தான். நான் உம்மை நம்புகிறேன், உங்க ஒருத்தரையே நம்புகிறேன். நம்புவேன்,
இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், இயேசுவை. உன்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே மகளே மகனே, உன்னால எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என் பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும், வாழ்க்கை முடிந்தது மறுவாழ்வு இல்லை என்றாலும், என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. ஓ, என்னை தேற்றுவதற்கு யாரும் இல்லை என்றாலும், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. இயேசுவே நம்புவேன் என் இயேசு ஒருவரை, நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. You are my strength when I am weak. You are the treasure that I seek. You are my all in all. Seeking you as a precious jewel, Lord, to give up I'd be a fool. You are my all in all. Let's say, Jesus, Lamb of God, worthy is your name. Jesus, Lamb of God, worthy is your name. Hallelujah. Thank you, Jesus. நீரே என் ஆதாரமே. ஆண்டவரை மட்டும் பார்த்து சொல்லுவோம். நீரே என் துணையாளரே, நீரே என் ஆதாரமே, நீரே என் துணையாளரே. சோர்ந்திடும் வேளை சார்ந்திட உந்தன் கிருபையை இந்தவரே. சோர்ந்திடும் வேளை சார்ந்திட உந்தன் கிருபையை இந்தவரே. இதுதான் ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறார். நீங்கள் பலத்தின் மேல பலன் அடைந்து சீயோனில தேவ சன்னதிக்கு வரும்படி நடத்துவார். நீ உன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போவாய் மகளே. சத்ரு உன்னை வீழ்த்த முடியாது. Your enemy shall not defeat you. Your sickness shall not kill you. Hallelujah. No weapon that is against you shall prosper. Today in Jesus name I proclaim over each and everyone here, நீங்க இந்த அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து போவீர்கள். வெட்கப்பட்டு போக விடமாட்டார், தலை தொங்கி போக விடமாட்டார், மடிந்து போக விடமாட்டார். நீ உருவ நடந்து அதையே உனக்கு நீரூற்றாக்கி கொள்ளுவேன் கர்த்தர் உரைக்கிறார். அல்லேலூயா. இயேசுவே 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 இயேசுவே. அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உங்க கிருபை விளங்குகிறதுக்காக நன்றி. அல்லேலூயா. உங்க கிருபை எங்க மேல விளங்குகிறதுக்காக நன்றி.
Thank you for the new strength that your children have drawn from you. Thank you for the new grace that your children have drawn from you. கிருபையினாலே முடிசூட்டி அழகாய் தாங்கிட ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரோடும் ஆண்டவர் நிச்சயமாய் பேசியிருப்பார் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆஸ்வதிக்கப்பட்டீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஓகே, காணிக்கை பகுதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறபடி நம்ம சர்ச்சுக்கான ஒரு லேண்டு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாங்க ஆண்டவர் உதவி செய்தார். அதிலும் அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம். 2 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச் என்ன சைஸில் இருந்துச்சு, எவ்வளோ பேர் இருந்தாங்க எல்லாம் நிறைய பேருக்கு தெரியும். So we were a very few people in number, but God helped us to buy a piece of land. நிறைய பணம் ரைஸ் பண்ணோம், சில காரியங்களை லோன்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு அவைல் பண்ணி we have purchased that land. இன்னும் 2 லோன்ஸ் போய் கொண்டிருக்கிறது. இன்னும் 2 வருடங்கள், half the way we have come through. இன்னும் 2 இயர்ஸில் அதெல்லாம் முடிஞ்சிடும். ஸோ அது ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கிறது. இப்போது அது ஒரு கமிட்மெண்ட். அப்போ வாங்கும்பொழுதே ஒருத்தர் சொன்னார், லேண்டு வாங்குறதுலாம் ரொம்ப சாதாரணமான விஷயம் பாஸ்டர், சர்ச்சை கட்டுறப்ப தான் இருக்குது உங்களுக்கு அப்படின்னார். இப்போ அந்த ஃபேஸ்க்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் சும்மா வரல, எடுத்தன் கவுத்தன் எங்களால் முடியும், நாங்கள் பண்ணிடுறோம் அப்படி இல்லை. 2 வருஷம் ஜெபம் பண்ணியிருக்கோம். எவ்வளோ வருஷம்? 2 years. 2 years we been praying. Intentionally we been praying. ஸோ எனக்கு தெரியும் அந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கிருபையாய் நம்மை நடத்துவார், பெரிய காரியங்களை தேவன் நமக்கு செய்வார். அதனால் இந்த கட்டுமான பணியை நம்ம தொடங்குகிறோம். முடிஞ்சால் சண்டே ஈவினிங் நம்ம அந்த செங்கலை எல்லாம் பிளஸ் பண்ணி ஒரு அடிக்கல் வைக்க நம்ம திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ஸோ அதிலிருந்து காரியங்கள் வேக வேகமாய் நடக்க வேண்டியிருக்கிறது. ஸோ நம்முடைய இந்த ஃபேஸ் 1 நம்ம கட்ட வேண்டிய ஆலயத்துடைய முதல் பகுதி, ஃபேஸ் 1 பட்ஜெட் வந்து 2 கோடி 2 crores. அதோடைய 5% தான் இப்போ நம்மள்ட்ட இருக்குது. இவ்வளோ நாட்களாய் நம்ம சவதரித்து வைத்தது, அதை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மீதி எப்படி வரும்? கர்த்தர் நம்மை கொண்டு கொடுப்பார். நம்மை கொண்டு தான் தேவன் கொடுப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை கொண்டு தேவன் அதை கட்டி எழுப்புவார். நான் இன்னொரு பகுதியில் ஒரு ஆலயத்துக்கு ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தேன். அவங்க பயங்கர ஸ்டேடியம் மாதிரி பியூட்டிஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அவங்க இட் காஸ்டட் தெம் 10 crores. ரொம்ப சாதாரண பீப்புள், கார்ப்பரேட் ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப கிடையாது, அங்கே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்க அந்த மாதிரி. அந்த ஊழியர் சொன்னார், எப்படி செய்வோன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சொன்னேன் இந்த வருஷம் முடிவில் செஞ்சே முடிச்சு ஆகணும்னு நான் அனௌன்ஸ் பண்ணேன். நான் சொன்னார் 10 crores ஆச்சு, வெளியேந்து 1 பைசா இல்லை, எல்லாம் இந்த சபையில் தேவன் கொடுத்தார். எனக்கு அதை கேட்டு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. கிரேஸ் ஆடிட்டோரியம் அந்த பேர். யூ கோ அண்ட் ஃபைண்ட் அவுட் இன் இன்டர்நெட், இட் இஸ் தேர். இந்த இடத்துல தேவன் ரைஸ் பண்ணார். நான் சொல்கிறேன், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நெஹெமியாவோட நாட்கள் இப்படி வாசிக்கிறோம், அவர்கள் அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார். அதை மட்டும் நம்ம பண்ணோம்னா போதும், மீதி எல்லாம் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். அப்போது இந்த ஃபேஸ் 1 கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நீங்கள் உங்களுடைய உதாரத்துவமான கரங்களை நீட்டும்படிக்கு நான் உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். முதல்ல ஃபஸ்ட்டு கை நம்ம கையாக தான் இருக்கணும், அதுக்கப்புறம் எங்கே இருந்தாலும் வரும். பட் we have to do our best. என்ன சொல்கிறீங்க? அதே மாதிரி இட் இஸ் நாட் அ ஷார்ட் டேர்ம் கமிட்மெண்ட். கட்டி முடிக்கிற வரைக்கும் நம்ம கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இட்ஸ் அ லாங் டேர்ம் கமிட்மெண்ட். பட் ஸ்டில் நான் சொல்கிறேன், நம்மை கொண்டு செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா நம்மை கொண்டு கர்த்தர் நிச்சயமாக செய்வார். ஹல்லேலூயா. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 3000 rupees அப்படின்னு கால்குலேட் பண்ணி நம்ம வந்து காஸ்ட் போட்டு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்போது இன்றைக்கி ஒரு பிளெட்ஜ் கார்டு, இது மாதிரி ஒரு கார்டு உங்கள் கையில் கொடுக்கப்படும். இந்த கார்டில் வந்து நம்முடைய சர்ச்சுடைய ஒரு சின்ன ஒரு ப்ளூ மேட் ஸ்க்ரீன் மாதிரி, அடுத்தது எவ்வளோ பட்ஜெட்டு என்னென்னலாம் டீட்டெயில்ஸ் இருக்கும். நம்ம லேண்ட் வாங்குறப்போ பிளான் பண்ணது போலே இப்போ பிளான் பண்ணுறோம். இந்த ஆலயத்தின் கட்டுமானத்தில் இவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் என்னுடைய ஃபேமிலி சார்பாக நானும் கொடுக்க முன் வருகிறேன் என்று சொல்லி இதில் செக் பாக்ஸஸ் இருக்கும். நீங்கள் அதை டிக் பண்ணிவிட்டு அவங்க சைன் போட்டு அந்த மேலே இருக்க காப்பி நீங்கள் வச்சுட்டு கீழே இருக்க காப்பியை வந்து எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை நாங்கள் ட்ராக் பண்ணிவிட்டு, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு எவ்வளோ வரும்னு தெரியும், எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது, அதெல்லாம் வச்சு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு உதவியாகும். என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஏர்னிங் மெம்பரும் ஒரு கார்டு எடுத்துகிட்டு போங்க. சரியா? ஒவ்வொரு ஏர்னிங் மெம்பரும் ஒரு கார்டு எடுங்க. இதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறவைகள் அல்லாமல்
உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை பூர்த்தி செய்து கூட நீங்கள் கொடுக்கலாம். பட் ஐ என்கரேஜ் ஆல் ஆஃப் யூ. இந்த ஒரு வசனத்தை யாராவது எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 72:16. சங்கீதம் 72:16. எதுக்கு நான் இந்த வசனத்தை சொல்கிறேன்? நான் ஆண்டவர்கிட்ட எப்போவுமே நிறைய பேர் என்கிட்ட ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் பாஸ்டர்னு கேட்பீங்க. அப்போல்லாம் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, நான் ஜெபித்து ஆண்டவர்கிட்ட ஒரு வசனத்தை கேட்பேன். எனக்கு ஒரு வசனம் வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு தரிசனம் வேணும் ஆண்டவரே. சில நேரம் 2ல் 1 கொடுப்பார், சில நேரம் 2யுமே கொடுப்பார். அப்போ நான் வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வார்த்தையை தேவன் காண்பித்து, நான் இதில் தான் இன்றைக்கி ப்ரீச் பண்ணுமோ அப்படின்னு ரொம்ப உட்காந்து பார்க்குறேன். ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இனி நீ இந்த கார்டு கொடுக்க போகிற. இந்த பணியில் தங்கள் கைகளை இணைக்கிறவர்களுடைய ஆசீர்வாதம் இப்படி இருக்கும் என்று போய் உரைத்து சொல் என்று ஆண்டவர் சொன்னார். யூ நோ மீ, ஐ டோன்ட் டூ பெப் டாக்கிங். ஓகே, உள்ளதை உள்ளபடி சொல்கிறது தான் எனக்கு தெரிஞ்சது. நான் அந்த பெப் டாக்லாம் பண்ணுற ஆள் கிடையாது. அல்லேலூயா. ஸோ நான் ஒன்று சொல்கிறேன்னா, இது தேவன் சொல்லாமல் நான் துணிகரமாக சொல்ல மாட்டேன். இந்த வசனம் எப்படி போட்டிருக்கு பாருங்க. பூமியில் மலைகளின் உச்சிகளில் ஒரு பிடி தானியம் விதைக்கப்பட்டிருக்கும், அதன் விளைவு லீபனோனை போல அசையும். நல்லா கவனிங்க. ஒரு மலையோட உச்சியில், ஓகே, ஒரு மலையோட உச்சியில் ஒரே ஒரு பிடி தானியம் விளைக்கிறீங்க. சரி, ஒரு பிடி தானியம் விதைச்சிங்கன்னா ஒருவேளை ஒரு பெரிய கட்டு அறுக்கிற அளவுக்கு அந்த விளைச்சல் வரலாம். ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, லீபனோனை போல அது அசையும். அப்போ ஆண்டவர் சாலமோனுடைய நாட்களில் ஆலயத்தை கட்டுவதற்கு அவன் he brought cedars from Lebanon. லீபனோனின் கேதுரு மரங்களை வெட்டி கொண்டு, லீபனோன் பயங்கர டென்ஸான ஜங்கிள், பயங்கர ஹைட்டாக ரொம்ப பருமனாக இருக்கக்கூடிய மரங்கள் வளர்ந்துருக்கக்கூடிய இடம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ விதைக்கிறது இவ்வளவுதான் இருக்கும், ஆனால் உன் அறுவடை லீபனோனின் காட்டை போல இருக்கும். ஒரு ஆமீன் மட்டும் சொல்லுங்களேன். இந்த காரியத்துக்கு உங்கள் கரத்தை நீட்டி பாருங்க, உங்களுடைய அறுவடை அப்படி தான் இருக்கும். நான் ஊழியக்காரனா, இந்த சபையின் ஊழியக்காரனா சொல்கிறேன். கடந்த டைமில் இந்த லேண்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ சாக்ரிஃபிஷியலாக எவ்வளோ கொடுத்தாங்க. நான் சொல்கிறேன், அந்த காரியத்திற்கு தங்கள் கரங்களை நீட்டின நிறைய ஃபேமிலிஸ் வீட்டை கட்டி முடித்து விட்டார்கள், வீட்டை கட்டி கொண்டிருக்கிறார்கள், நிலங்களை வாங்கியிருக்கிறார்கள். கரெக்டாக இல்லையா பிரதர்? எவ்வளோ பேர் சாட்சி சொல்ல முடியுமே? கையை தூக்க சொன்னால் நிறைய கை தூக்கும். நான் சாட்சி ஊழியக்காரனாக சொல்கிறேன். They have bought lands, they have built homes, they are in the process of building homes. I know personally, I testify for the glory of God's name. இது வேற எதுவும் இல்லை, கர்த்தர் அவங்களை அங்கீகரிச்சார், கர்த்தர் அவங்களை இன்றைக்கும் நிச்சயமாக தேவன் அதை உங்களுக்கு செய்வார். அல்லேலூயா. அதனால் இந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு போங்க, யாராவது வாலண்டியர்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த முன்னாடி இருக்குன்னு நினைக்கிற ஃபார்ம் எடுத்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இது டிஸ்ட்ரிபியூட் ஆகிற டைமில் ஒரு சில காரியங்களை உங்கள் தெளிவிற்காக நான் சொல்லுகிறேன், கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. முன்னாடி இருக்குன்னு தான் சொன்னாங்க, கொஞ்சம் தேடி எடுங்க. ஓகே, அட்லீஸ்ட் போகிறப்ப கொடுத்துடலாம். ஓகே, அவங்க தேடட்டும், நீங்களாம் என்ன பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்னென்னா, நம்முடைய சர்ச் இட்ஸ் a religious trust registered with the government, both with the government and with the income tax department. ரெண்டுமே நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். எப்போ ரெஜிஸ்டர் பண்ணோம்? 2013 ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம். அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் நம்ம ஆடிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த வருஷமும் இந்த இயருக்கான ஆடிட்க்கு we are getting ready. So every account, every money is audited, it is accounted, it is transparent. இந்த சபையினுடைய கணக்கு வழக்குகளை சிஸ்டர் பூர்ணி தாமஸ் அவங்களும் பிரதர் ராஜ் அவங்களும் இணைந்து இந்த சர்ச்சுடைய கணக்கு வழக்குகளை அவங்க தான் பார்த்து கொண்டிருக்காங்க. லீடர்ஷிப்பில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியும்படி அறிவிக்கிறேன். ஸோ அப்போது நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஒரு பணமும் இட் வில் பி அக்கௌண்டட் ஃபார். ஆமீன். இட் இஸ் டிரான்ஸ்பரண்ட். நீங்கள் எப்போ வேணால் எது வேணால் கேட்கலாம். அப்படி ஆடிட் பண்ணப்பட்டிருக்கிறது. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆலயத்தின் கட்டுமானம் அப்படின்றது ஒரு பெரிய வேலை, ஒருத்தரால் செய்ய முடியாது. எல்லாருடைய கைகள் இணைந்திருக்குது. இதுக்கு ஒரு பில்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கோம். கடந்த வாரத்தில் இதை பில்டு பண்ண போகிற பில்டரை கூப்பிட்டு வச்சு ஒரு டிஸ்கஷன் வி ஹேட். ரொம்ப டீட்டெயில்டான டிஸ்கஷன். அதோட ரவுண்ட் 2 டிஸ்கஷனுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். அடுத்தது என்ன கேட்கணும் அப்படின்னு. அதனால் எல்லாருமே இணைந்து செய்கிற ஒரு பணியாக இருக்கிறது. உங்களுடைய ஒத்துழைப்பு தேவைப்படுகிறது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அஷ்யூர் யூ தட் திஸ் எவ்ரிதிங் இஸ் அக்கௌண்டட் ஃபார். ஆமீன். அதனால் ஒவ்வொரு ஏர்னிங் மெம்பரும் இதை வாங்குங்க. இன்றைக்கி என் நிலைமை சரியில்லையே பாஸ்டர் அப்படின்னு மனசில்
துக்கம் இருந்தால் கூட நான் சொல்கிறேன், உங்கள் நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். எப்போவுமே என்கிட்ட இருக்கிறதுல நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்றது ஒரு பெரிய ஆஃபரிங்கே கிடையாது. என்கிட்ட இருக்கு, இதை என்னால் வசதியாக கொடுக்க முடியும் அப்படின்றது ஆஃபரிங்கே கிடையாது. உண்மையான ஆஃபரிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு டென்ட் உண்டாகுதுன்னா, ஒரு பெயின் வருது அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணாதான் அதை கொடுக்க முடியுது அப்படின்னு வந்துச்சுன்னா அதுதான் உண்மையான ஆஃபரிங். ஸோ ஆஃபர் சாக்ரிஃபிஷியலி டு பில்ட் த ஹவுஸ் ஆஃப் காட். அவர் வீட்டை நீங்கள் கட்டுங்க, உங்கள் வீட்டை தேவன் கட்டுவார். அல்லேலூயா. அதனால் ஒவ்வொருவரும் வாங்கிட்டு போங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இடைவிடாமல் ஜெபிக்க போகிறோம். அதுவும் கடைசியாக இந்த வருகிற வெள்ளி, சனி, ஞாயிறு நம்ம எல்லாருடைய ஒத்துழைப்பு ஜெபங்கள் எனக்கு தேவை. நம்ம ஜெபித்து காரியத்தை துவங்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் குறித்த அனௌன்ஸ்மெண்ட் இருந்தால் நம்ம அதை பார்த்துட்டு ஆண்டவருக்கு கொடுக்கும்படி நம்முடைய கரங்களை நம்ம நீட்டுவோம். ஏமா உங்கள் ஃபோட்டோ அனுப்பலைன்னா அவன் கேட்குறாங்க, நான் ஏன் பாஸ்ட் அனுப்பி, என் ஹஸ்பண்ட் தானே அனுப்பியிருக்கணும். நான் நினச்சேன் அவர் கதை அன்றைக்கி முடிஞ்சது நைட்டு அப்படின்னு. அட்லீஸ்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஞாபகம் வச்சு கொடுத்துட்டிங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். சரி, லெட்ஸ் ப்ரே. தகப்பனே, இந்த பிறந்தநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். ஆஸ் அ சர்ச் we bless them. We want them to grow in the Lord. We want them to prosper in the Lord. என் ஆண்டவரே, நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். அவங்க கர்த்தருக்குள்ள இசைவாய் இணைக்கப்படட்டும், கட்டப்படட்டும் என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் இயேசுவின் வல்ல நாமத்தில் சுவாமி. ஆமென். ஆஃபரிங் டிக்ளரேஷன்ஸை நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். அதை தொடர்ந்து கேசியா will sing a song. Kezia will sing a special song. Okay? இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆமேன். கர்த்தரே என்னை ரட்சித்து கர்த்தரே எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்கள் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வருவேன். ஆமேன். அப்பொழுது கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என்மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுவார். ஆமேன். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை என் நிமித்தம் கண்டிப்பார். அவைகள் என் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. ஆமேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுவேன், அப்பொழுது இவைகள் எல்லாம் எனக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். கொடுப்பேன், அப்பொழுது எனக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து என் மடியிலே போடப்படும். ஆமேன். நான் எந்த அளவினால் அளக்கிறேனோ அதே அளவினால் எனக்கும் அளக்கப்படும். ஆமேன். கர்த்தர் ஐஸ்வர்யமுள்ளவராக இருந்தும் நான் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு என் நிமித்தம் தரித்திரரானாரே. ஆமேன். கிறிஸ்து எனக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்பதே. ஆமேன். இப்போ கேசியா ஒரு ஸ்பெஷல் சாங் பாடுவாங்க, அப்போது நம்ம கர்த்தருக்கு என்று கொடுப்போம். அன்னை மாறி என் சின்ன மாடி மீது அமர்ந்து துயில்கின்ற அழகே, உன்னை எடுத்து என் உள்ளத்தில் வைத்தேன், என்னையே ரட்சிப்பாய் என்றே. அன்னை மாறி என் சின்ன மாடி மீது அமர்ந்து துயில்கின்ற அழகே, உன்னை எடுத்து என் உள்ளத்தில் வைத்தேன், என்னையே ரட்சிப்பாய் என்றே. அன்னை மாறி என் சின்ன மாடி மீது அமர்ந்து துயில்கின்ற அழகே,
மலரடி பணிந்துனை துதி கனம் தினம் செய்ய வந்தேனே. கவலைகள் கஷ்டங்கள் இனி ஒன்றும் எனக்கில்லை உம்மாலே. அருளொளியே விண்மலரே, அருளொளியே விண்மலரே, உம்மை துதித்தே தினம் தொழுதே என்னை மறந்தேன். அன்னை மாறி என் சின்ன மாடி மீது அமர்ந்து துயில்கின்ற அழகே. பாவத்தை அன்றி பரமனை உமக்கு படைத்திடவே பொருள் என்னிடமில்லை. பாவத்தை அன்றி பரமனை உமக்கு படைத்திடவே பொருள் என்னிடமில்லை. சாபமாம் தீநகரில் பாவி நாம் வீண்டிடாமல் சீரால பொற்பாதம் பணிந்தேன். மலரடி பணிந்துனை துதி கனம் தினம் செய்ய வந்தேனே. கவலைகள் கஷ்டங்கள் இனி ஒன்றும் எனக்கில்லை உம்மாலே. அருளொளியே விண்மலரே, அருளொளியே விண்மலரே, உம்மை துதித்தே தினம் தொழுதே என்னை மறந்தேன். அன்னை மாறி என் சின்ன மாடி மீது அமர்ந்து துயில்கின்ற அழகே. அன்னை மாறி என் சின்ன மாடி மீது அமர்ந்து துயில்கின்ற அழகே. Brilliant song, Kezia. God bless. Amazing voice. Thank you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, we thank you for the sacrificial offering that your children have sown. இந்த விதைகளுக்கு உரிய பலனை தேவ ஆவியானவர் நூறத்தனையான நன்மையாய் கொடுத்து ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாரம் விசேஷமாக நிறைய ஆண்டவரே எங்களுடைய நிறைய ஊழியங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியங்களெல்லாம் சிறப்பாய் நடக்க கர்த்தர் தாமே உங்கள் மிகுந்த கிருபையினாலே எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, இன்றைக்கி உங்கள் பிள்ளைகளை நான் ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறேன். கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டுவாராக. உன் துக்கமெல்லாம் மாறட்டும். உங்கள் கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைச்சு மன மகிழ்ச்சியின் ஔஷதத்தினால தேவன் உங்களை குணமாக்குவாராக. நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளும்படியான பலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. தேவன் தாமே உங்களுடைய பலனாக இருப்பாராக. அவருடைய வசனம் உங்கள் சிந்தையை நாள்தோறும் சுத்திகரிப்பதாக என்று சொல்லி உங்களுடைய ஜனங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தகப்பனே, நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே ஜெப நிலையில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருப்போம். கண்களை மூடி கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ லார்ட், we worship you, we thank you, we thank you, we thank you. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் அதுதான். நான் உன்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிறேன். நான் உன்னை மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிறேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்த ஆண்டவர் அந்த வார்த்தையில் எவ்வளவு உண்மை உள்ளவர் என்பதற்கு அடையாளமாக தன்னுடைய ஜீவனையே நமக்காய் கொடுத்திருக்கிறார். தம்முடைய இரத்தத்தையும் தம்முடைய சரீரத்தையும் நமக்காக ஊற்ற கொடுத்து கர்த்தர் தம்முடைய மிகுந்த கிருபையினாலே நம்ம மேலே மனம் இறங்கி இருக்கிறார். இந்த தேவனை நாம் எல்லாரும் சேர்ந்து நன்றி செலுத்தி ஆராதித்து அவருடைய பந்தியிலே நாம் பங்கு பெறுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா இந்த வேளையில்? ஹல்லேலூயா. Oh Lord, we thank you, Jesus. We worship you, Lord. Hallelujah, hallelujah. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா சுவாமி, நினைத்து பார்க்கையிலே
என் நெஞ்சம் உடையுதப்பா உம்மை நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உடையுதப்பா. அல்லேலூயா. கல்வாரி அன்பே, உம்மை நினைக்கையிலே எங்கள் உள்ளமெல்லாம் துடிக்கிறது, வாஞ்சிக்கிறது. அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷலுக்கு கொடுத்து சொன்னார், இதை வாங்கி உட்கொள்ளுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்றார். அப்படியே அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி புது உடன்படிக்கையின் அடையாளமாய் நான் கொடுக்கிற என்னுடைய ரத்தம் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு இந்த திருப்பந்தியில் பங்கு பெறுவோம், சந்தோஷத்தோடு பங்கு பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவரை துதிக்க ஆரம்பிக்கலாம். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல வந்தது. It was not just a role responsibility, but he had to bear the punishment of our sin. அப்பதான் நம்ம விடுதலை ஆகும். அதனால சகித்து கொண்டு மௌனமாய் இருந்து எல்லா வேதனையும் தாங்கி கொண்டு எல்லா ஆக்கினையும் தம் மேல எடுத்து கொண்டவராய் நம்முடைய பாரங்களை எல்லாம் சுமந்த இயேசுவை நாம நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் செலுத்தும் ஆண்டவரே. இந்த சரீரத்திற்காக நன்றி. எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக உடைக்கப்பட்டீர், என் நோய்களை சுமந்து தீர்த்தீர். நன்றி அப்பா. நீங்கள் எங்களுக்காக அடிக்கப்பட்ட மட்டும் நினைவு கூறல, அந்த தியாகத்தினால நாங்கள் அடைந்திருக்கிற மேன்மையை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துகிறோம்.
உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எல்லாரும் இணைந்து உட்கொள்ளலாம். தேங்க்யூ. அப்படியாகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே, உங்கள் தூய திரு ரத்தம் எங்களை சுத்திகரித்த தயவுக்காக நன்றி அப்பா. இந்த ரத்தம் எங்களை முற்றுமுடிய குணமாக்குகிறதுக்காக நன்றி. எங்களை பரிசுத்தமாக்குகிறதுக்காக நன்றி அப்பா. நன்றி. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். எல்லாரும் இணைந்து உட்கொள்ளலாம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையில் உங்கள் இரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகளாய், உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் நாங்கள் நிற்கிறோம். இவர்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்துக்குள்ளே அனுப்புகிற உங்களுடைய கரம் அவர்களை தாங்கட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இருக்கிற இயேசுவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஆமென்.